மாபெரும் கிரிக்கெட் சுற்றுப் போட்டியினுடைய இறுதிப் போட்டியிலே தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி சமாந்துறை SSC விளையாட்டுக் கழகத்தை வெற்றி ஈட்டி சாதனை படைத்து இந்த பிராந்தியத்துக்கு பெருமை தேடி தந்திருக்கின்ற பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகம் அந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு சாய்ந்தமருது அல்ஜலால் வித்தியாலயத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுவாக இன்றைய நிகழ்வுக்காக அதிதியாக கலந்து சிறப்பிப்பதற்கு வருகை தந்திருக்கின்ற தலைவர் அல் அமானா நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் ALM ஃபரீத் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அதே போல சமாதான நீதிவான், திருமண பதிவாளர், குவாசி நம்பிக்கையாளர் சபை உறுப்பினர், முன்னாள் மத்தியஸ்த சபை உறுப்பினர், எவர்சைன் குழுமத்தினுடைய நிறுவனர் அல்ஹாஜ் MI உடுமாலப்பை அவர்களும் இந்த நிகழ்விலே அதிதியாக கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். விசேட அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிழக்கு மாகாண கூட்டுறவு சபையினுடைய உறுப்பினராக இருக்கின்ற ஊடகவியலாளர் ஹுதா உமர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போல இந்த பிராந்தியத்திலே பல்வேறு சாதனைகளை படைத்த ஒரு கிரிக்கெட் வீரர், இன்று வர்த்தக துறையிலே தன்னை நிலைநிறுத்தி இருக்கின்ற இளைய வீரர்களுக்கு உந்து சக்தியாக இருக்கின்ற ஒரு அனுசரணையாளர், அன்புக்குரிய நண்பர், முகாமைத்துவ பணிப்பாளர், வாக்ஸ்போல் ஆயில் மார்ட் ULM சப்ரி அவர்கள் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். பொதுவாக இந்த நிகழ்விலே பல வீரர்கள், அதே போல இந்த பிராந்தியத்தினுடைய கல்விக்காக உழைத்தவர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக தாருஷ் ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியிலே இப்போது அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர், தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினுடைய உத்தியோகத்தர் MB ஃபாஜில் அவர்களுடைய தலைமையிலே இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே மற்றொரு அதிதி பிரதி தலைவர் உத்தியோகத்தராக இருக்கின்ற நிசார் அவர்கள் இணைத்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த பிராந்தியத்தினுடைய விளையாட்டு, அதே போல இலங்கை நடுவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பது மிக பெருமையாக இருக்கின்றது. எனவே அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினை பொறுத்தவரையிலே பல சாதனைகளை மாவட்ட, மாகாண, தேசிய ரீதியிலே வழங்கிய படைத்த ஒரு கழகம் என்பது நமது பிராந்தியத்துக்கு பெருமை. எனவே இந்த வெற்றிகள் இன்னும் பல்கி பெருகி தேசியத்தில் இருக்கின்றவர்களை நமது மண்ணை நோக்கி திரும்பி பார்க்க வைக்கின்ற அளவுக்கு நல்ல வீரர்களை உருவாக்குவதற்கு பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய கழக உறுப்பினர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்பதையும், இவ்வாறான நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டு வீரர்களுக்கு உந்து சக்தி அளிக்கின்ற வகையிலே பல நிகழ்வுகளை அண்மை காலமாக ஏற்பாடு செய்த ஒரு கழகம் என்கின்ற பெருமையும் இந்த கழகத்துக்கு இருக்கிறது. எனவே பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய முகாமையாளராக இருந்து இந்த கழகத்தை பல இன்னல்களுக்கு மத்தியிலே, தியாகங்களுக்கு மத்தியிலே, விமர்சனங்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்கின்ற பெருமைக்குரிய முகாமையாளர் அன்புக்குரிய நண்பர் ஃபஸ்மீர் அவர்களும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பது இந்த நிகழ்வுக்கு பெருமை. எனவே 39 வருட காலம் சேவை காலம் வழங்கிய கல்வியிலே 39 வருட கால சேவைகளை வழங்கிய ஒருவர், இந்த பிராந்தியத்தினுடைய விளையாட்டுக் கழகங்களுக்கு பல அனுசரணைகளை வழங்கிய ஒருவர், சாய்ந்தமருது ரியால் ஜனா வித்தியாலயம், அதே போல சாய்ந்தமருது அல்ஜலால் வித்தியாலயம், சாய்ந்தமருது மல்ஹரஸ் ஜம்ஸ் வித்தியாலயம், சாய்ந்தமருது லீடர் MHM அஷ்ரப் வித்தியாலயம் என்று 4 பாடசாலைகளிலே கிட்டத்தட்ட 39 வருடங்களை கல்விக்காக செலவு செய்த பிரதி அதிபர் நிசார் அவர்களும் இந்த நிகழ்விலே அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அவரை கௌரவிக்கின்ற நிகழ்வும் இந்த இடத்திலே இடம்பெற கொண்டு நிகழ்வினை இறைமறை வசனத்தை வழங்கி ஆரம்பம் செய்து வைப்பதற்கு அன்போடு அழைக்கின்றோம் அந்த மாணவனை. இப்போது அனைவரும் எழுந்து கிராத்தினை
இறைமறை வசனத்தை வழங்கி இந்த நிகழ்வினை ஆரம்பம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அண்மையிலே கல்முனை சந்தாங்கனி விளையாட்டு மைதானத்திலே இடம்பெற்ற T10 கிரிக்கெட் சுற்றுப் போட்டி மிக விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்த சுற்றுப் போட்டியிலே மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட சம்மாந்துறை அணி, ஏனென்றால் இந்த பிராந்தியத்திலே மிக அதிக கிண்ணங்களை சுவீகரித்துக் கொண்ட ஒரு அணி சம்மாந்துறை SSC விளையாட்டுக் கழகம். சாய்ந்தமருதுவாக இருந்தாலும் கல்முனையாக இருந்தாலும் இதர பிரதேசங்களாக இருந்தாலும் பல கிண்ணங்களை அண்மை காலமாக சுவீகரித்து வருகின்ற ஒரு வீரியம் மிக்க அணியாக சம்மாந்துறை SSC அணியினர் திகழ்ந்து வருகின்றார்கள். எனவே அவர்களை வீழ்த்தி நமது வீரர்கள் வெற்றி கோப்பையை சுவீகரித்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். T10 கிரிக்கெட் சுற்றுப் போட்டியிலே அவர்கள் இறுதிப் போட்டியிலே வெற்றி கேட்டு இந்த பிராந்தியத்துக்கும் இந்த மண்ணுக்கும் பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். எனவே அந்த போட்டியிலே வீரர்களுக்கு பின்னால் உழைத்த ஒவ்வொரு கழக வீரர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே தலைமை உரை வழங்குவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். சாய்ந்தமருது பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய பிரதி தலைவர் நிசார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் நிகழ்விலே தலைமை உரை வழங்குவதற்கு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எல்லாம் அல்ல இறைவனை புகழ்ந்தவனாக இன்றைய இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த கால நேரத்தை ஒதுக்கி தந்த எல்லாம் அல்ல இறைவனை புகழ்ந்தவனாக இன்றைய இந்த வெற்றி விழா ஏற்கனவே ஒரு அறிவிப்பாளர் ரோசன் அவர்கள் அறிவித்தது போன்று சம்மாந்துறை SS விளையாட்டுக் கழகத்துடன் இணைந்து எமது பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகம் 2023ஆம் ஆண்டு சாம்பியன் பட்டத்தை பெற்றமைக்காக இன்று அவர்கள் இந்த நிகழ்வை கௌரவித்து கழக உறுப்பினர்கள் அதிதிகளை இதுவரை காலமும் இவங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகளை ஒத்தாசைகளை அளித்த தரவந்தர்கள் அதிதிகளை வளைத்து இன்று ஒரு சிநேகபூர்வ ஒரு கிரிக்கெட் விளையாட்டையும் அதேபோன்று இராப்போசன வைபவத்தையும் அதேபோன்று இன்று எனக்காக ஒரு கௌரவிப்பையும் செய்ய அவர்கள் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்வை தலைமை தாங்கி வழி நடாத்தி கொண்டிருக்கும் பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் சகோதரர் பாஜி அவர்களே, அதே போன்று இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது ஊர் பிரதேசத்தின் தனவந்தர் சொல்வதை விட ஏழைக்கு உதவும் கரங்கள் என்று சொல்லக்கூடிய ஒருவர் எங்களுடைய ஃபரீதாஜார் அவர்களே, இந்த எமது பகுதியில் எந்த ஒரு நிகழ்வானாலும் ஒருவருடைய முகம் காணப்படும். அவருடைய சமூக சிந்தனை உள்ள ஒருவர் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் உலகத்துக்கு எடுத்துக்காட்டுகின்ற ஒருவர். அது மட்டுமல்ல, என்னுடைய ஓய்வு பெறும் நாளன்று அவர் நியமனம் பெற்ற ஒருவர் கிழக்கு மாகாண பொது சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர் நூருல் ஹுதா உமர் அவர்களே. அதே போன்று இந்நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற விவசாயி ஹாஜியார் உருமாலபே அவர்களே, அவருடைய புதல்வர் வக்சைன் ஆயில் கம்பெனியின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஜப்ரீன் அவர்களே, அதே போன்று இந்த நிகழ்வுகளை
இந்த பிளாஸ்டர் விளையாட்டு கழக உறுப்பினர்களை மிகவும் சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டு நான் அவர்களுடைய தொலைபேசியில் சில பேச்சுக்களை கேட்பேன். அவ்வளவு கண்ணியமாகவும் நேற்று என்று நினைக்கின்றேன். அவர் ஏதோ ஒரு சேரிடம் கெஞ்சி கொண்டு கேட்டார் இந்த கழகத்துக்காக, சார் அல்லாவுக்காக செய்யுங்க சார், செய்யுங்க சார், செய்யுங்க சார். அப்படியாக ஒரு நல்ல சிந்தனையோடு சமூக சிந்தனையோடு செயற்பட்ட முகாமையத்து பணிப்பாளர் கஸ்மீர் அவர்களே, அதே போன்று இந்த நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற தனவந்தர்களே, இந்த கழகத்தை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த கழகத்தின் செயலாளர் சகோதரர் நிசார் அவர்களே, இன்று நடைபெற்ற இந்த கிரிக்கெட் நிகழ்வுக்கு நடுவர்களாக கலந்து சிறப்பித்த சகோதரர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக அறிவிப்பாளராக நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய சகோதரர் ஓசார் அஸ்ரப் அவர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று எங்களுடைய இந்த நிகழ்வு வெளிவேறிய மைதானத்தில் காலம் எங்களுக்கு இடம் கொடுக்க காரணத்தினால் இடைநடுவில் நாங்கள் இந்த எங்களுடைய விளையாட்டு போட்டி எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடைபெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாங்கள் இந்த நிகழ்வை நாங்கள் சிறப்பாக இந்த அல்ஜிலால் கூட்ட மண்டபத்தில் நடைபெற ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த வகையில் இந்த கழகத்தின் அழைப்பை ஏற்று பிரதம அதிதியாக நாங்கள் இருவரை அழைத்திருந்தோம். அந்த வகையில் எமது கழகத்தின் இந்த பெருவிழா என்றுதான் சொல்ல வேண்டும், கௌரவிப்பு விழா, கழக உறுப்பினர்களை கௌரவிக்கின்ற இந்த கழக உறுப்பினரை கௌரவிக்கின்ற விழாவுக்கு பெருமனம் கொண்டு இங்கு வருகை தந்து எங்களோடு ஒருவராக இருக்கும் எங்களுடைய தனவந்த ஃபரிதாஜ் அவர்களை எங்களுடைய கழகம் சார்பாக வெறுக வெறுகவென அன்போடு விரைவிக்கின்றேன். அதே போன்று எமது பகுதியில் திருமண பதிவாளராகவும் முதலில் இந்த பகுதியில் உங்களுக்கு தெரியும், தொலைபேசி இல்லாத காலத்தில் ஒரு தொலைபேசி வசதி ஏற்படுத்தி கொடுத்து விவசாயி ஹாஜியார் என்று அழைக்கப்பட்ட உதுமாலேபி அவர்களையும் நான் எங்கள் கழகத்தின் சார்பாக அன்போடு நிறைவேற்றுவனாக, அதே போன்று அவருடைய புதல்வர் வெக்சன் ஆயில் கம்பெனியின் முகாமையத்தப்படி சப்ரின் அவர்களை நான் இந்த கழகத்தின் சார்பாக அன்போடு நிறைவேற்றுவனாக, சிரேஷ்ட ஊடகவியலாளர் கிழக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் நூறு புதா உமர் அவர்களை அன்போடு நிறைவேற்றுவனாக, இந்த நிகழ்வுக்கு நடுவர்களாக கடமையேற்று இன்று இந்த இராப்போசன நிகழ்வுக்கும் கௌரவிப்பு நிகழ்வுக்கும் வருகை தந்த எங்களுடைய இந்த கிரிக்கெட் சுற்றுப்போட்டியின் நடுவராக கடமையாற்ற வந்த சகோதரர் அனைவருக்கும் நிறைவேற்றுவனாக, அதே போன்று இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று யார் யாரெல்லாம் பொருள் உதவிகள் பண உதவிகள் நேர காலங்களை ஒதுக்கி ஒத்தாசை வழங்கினார்களோ அவர்கள் அனைவரை அன்போடு நிறைவேற்றுவனாக, இந்த விளையாட்டு கழகத்துக்கு கழக தலைவராக எனது புதல்வர் ஜலூத் அவர்களை அன்போடு நிறைவேற்றுவனாக, அதே போன்று இந்த இராப்போசன வைபவத்தை செய்வதற்காக எனது அடுத்த புதல்வர் ஜாபித் அவர்களையும் நான் அன்போடு நிறைவேற்றுவனாக, மற்றும் இந்த கழக உறுப்பினர்களை முகங்களை பார்க்கும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த அல்ஜிலால் வித்தியாலயத்தில் என்னிடம் கற்ற மாணவர்கள் தான் நிறைய பேர் இருக்கின்றார்கள். என்னிடம் கற்ற மாணவர்கள் நான் கடந்த ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டிருக்கின்றார்கள் நீர் அஸ்ரப் வித்தியாலயத்தில். எனது என் பக்கங்கள் என்று நான் 4 பக்கங்களை கொண்ட ஒரு கட்டுரை எழுதியுள்ளேன். அதில் என்னுடைய இந்த அல்ஜிலால் வித்தியாலயத்தில் சேவை காலங்கள் பொற்காலங்கள் என்றுதான் கூற வேண்டும். நான் பெருமையுடன் கூறிக்கொள்கின்றேன். இந்த பாடசாலையில் காப்போத சாதாரண வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டிருப்பதென்றால் அது மர்ஹூம் அதிபர் ரசூல் சார் அவரோடு நான் தனியாக நின்று கிழக்கு மாகாணம் சென்று அந்த நேரம் மாகாண கல்வி பணிப்பாளர் தண்டாயுதபாணி அவர்களும் பிரதி கல்வி பணிப்பாளராக
எங்களுடைய மன்சூர் சார் அவர்கள் இருந்தார்கள். அந்த மன்சூர் சார் அவர்களுடன் நான் மிகவும் ஃபைட் பண்ணி அந்த ஓயில் வைப்பதற்கான அனுமதியை பெற்றுக்கொண்டு கொடுத்தேன். அதனை எங்களுடைய மரபும் ரசூல் சார் அவர்கள் சம்பவ திரட்டுக்கு லொக்புக்கில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அமைச்சர் வரிசையில் பேரியல் அஸ்ரா, அதாவுல்லா சார், அடுத்தது நிஜாமுதி சார், இவர்களுக்கு முதலாவதாக என்னுடைய பெயரை எழுதிவிட்டு தான் அவர்களுடைய பெயரை எழுதி வைத்திருக்கின்றார். உண்மையிலே அது எனக்கு ஒரு பெருமைக்குரிய விடயமாகும். என்னுடைய ரோசன் அஸ்தாப் அவர் சொன்னார்கள், உண்மையில் இந்த விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள், ஆரோக்கியம் உள்ளவர்கள், சமூக உள்ளம் படைத்தவர்கள். நான் ஏற்கனவே கூறிய போது விளையாட்டு வெறுமனே ஒரு விளையாட்டு அல்ல, அது சமூக எங்களுடைய உடல் ஆரோக்கியம், உள ஆரோக்கியம், சமூக ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த விளையாட்டு மூலமாக விட்டுக் கொடுக்கும் மனப்பாங்கு, சகிப்புத்தன்மை போன்ற மனப்பாங்கள் வளர்க்கப்படுகின்றன. அந்த வகையில் எங்களுடைய இந்த கழக உறுப்பினர்களை நாம் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். இடைக்கிடையே நான் இவர்கள் அவதானிப்பேன், எல்லோரும் ஒரு சமூக உணர்வு கொண்ட ஒற்றுமையுடன் செயற்படுகின்றார்கள். அதன் காரணமாகத்தான் இவர்கள் சந்தாங்கனில் நடைபெற்ற அந்த விளையாட்டில் பெரு வெற்றி பெற்று சாம்பியனாக 2023 சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டு இன்றைய இந்த நிகழ்வை மிக சிறப்பாக இந்த எங்களுடைய கழக உறுப்பினர்கள் ஒவ்வொருவரை நாங்கள் கௌரவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று இந்த இராப்போசன வைபவத்தையும் ஏற்பாடு செய்து எங்களுடைய அங்கத்தவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நான் வரும்போதுதான் என்னுடைய சகோதரர் ரஜாய் அவர்கள், அவருக்கு தெரியும் என்னோடு மிக நீண்ட காலமாக அல்ஜிலால் வித்யாலயத்தில் இருந்தவர்கள், அவர் வரும்போது காதுக்குள்ள சொன்னார், சார் நீங்க மைக்கப்படுத்த நேரம் கொண்டு போய் சுருக்கமாக சொல்லிவிடுங்கள், நேரம் போகும் என்று. ஆகவே நான் கூடுதலாக கதைக்க விரும்பவில்லை. இங்கு வந்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு மீண்டும் ஒரு முறை வரவேற்றவனாக என்னுடைய இந்த வரவேற்புரையை நிறைவு செய்து கொண்டு வாய்ப்பளித்ததற்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாம். நிகழ்விலே வரவேற்புரை வழங்கிய பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய பிரதி தலைவர், அதே போல 39 வருட காலம் இந்த பிராந்தியத்திலே கல்வி சேவை வழங்கிய பிரதி அதிபர் AMA நிசார் அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சாய்ந்தமருது பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய திறமைகளை, அவர்களுடைய வெற்றிகளை பாராட்டி கௌரவிக்கின்ற சிறப்பு நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சாய்ந்தமருது அல்ஜலால் வித்யாலயத்திலே சாய்ந்தமருது பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகம் என்பது விளையாட்டில் மாத்திரமல்ல, இதர திறமைகளுக்கும் முக்கியத்துவம் வழங்கி அவர்களை ஊக்குவிக்கின்ற பல சேவைகளை வழங்கி வருகின்ற ஒரு கழகம் என்கின்ற அடிப்படையிலே இந்த நிகழ்விலே உலக சாதனைகள் படைத்த 2 சிறுமிகள் பாராட்டி கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள் என்கின்ற நற்செய்தியினையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம். ஒருவர் மருதமுனையைச் சேர்ந்த சிறுமி, மற்றையவர் நிந்தவூரைச் சேர்ந்த 2 சிறுமிகள் இந்த நிகழ்விலே பாராட்டி கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நிகழ்விலே அடுத்து விசேட உரை வழங்குவதற்கு முன்னர் பிரதம அதிதி அவர்களுடைய உரை இடம்பெற இருக்கின்றது. நிகழ்வில் உரை நிகழ்த்த அழைக்கின்றோம். இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக 2 கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் தலைவர் அல்-அமானா நற்பணி மன்றத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ALM ஃபரீத் அவர்கள். ALM ஃபரீத் அவர்களை பொறுத்தவரையிலே விளையாட்டுக் கழகங்கள், அதே போல வறுமை கோட்டிலே வாழுகின்ற குடும்பங்களுக்கான பல சேவைகளை, தன்னால் முடிந்த சேவைகளை வழங்கி வருகின்ற ஒருவர். ஒலிவோரியஸ் என்கின்ற கிராமத்தில் எம்மவர்கள் குடியேறுவதற்கு உந்து சக்தியாக உழைத்த ஒருவர் என்கின்ற பெருமையும் அவருக்கு இருக்கின்றது. எனவே அல்-அமானா நற்பணி மன்றத்தினுடைய தலைவராக நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ALM ஃபரீத் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மற்றையவர் இங்கே வருகை தந்திருக்கின்றவர் சமாதான நீதிவான், திருமண பதிவாளர், குவாசி நம்பிக்கையாளர் சபையினுடைய உறுப்பினர், முன்னாள் மத்தியஸ்தர் சபை உறுப்பினர், எவசைன் குழுமத்தினுடைய நிறுவனர் அல்ஹாஜ் MI உதுமா லப்பை எவசைன் அவர்கள்.
இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வந்திருக்கின்றார். அவரை பொறுத்தவரையிலும் பல அரசியல் ரீதியான முன்னெடுப்புகளை இந்த பிராந்தியத்திலே முன்னெடுத்து பல அபிவிருத்தி பணிகளை செய்த ஒருவர். பெருந்தலைவர் அஷ்ரஃபினுடைய காலம் தொட்டு இன்று வரை தன்னால் முடிந்த சேவைகளை இந்த ஊருக்காக வழங்கி வருகின்ற ஒருவர். அவரும் இந்த நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே இருவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே அடுத்து உரை நிகழ்த்துவதற்கு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதி அல் அமானா நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் ALM ஃபரீத் அவர்களை அழைக்கின்றேன் நிகழ்விலே உரை நிகழ்த்துவதற்காக. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மேலான கிருபையானது இந்த நிகழ்விலே இந்த இடத்திலே கலந்து கொண்டு பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக இந்த விளையாட்டுக் கழக தலைவர் உட்பட உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த விழாவிலே கலந்து சிறப்பிப்பதற்காக வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அதிதிகள், பிரதம அதிதிகள், விசேட அதிதிகள் மற்றும் விளையாட்டுக் கழக முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த இடத்திலே இந்த விளையாட்டு வீரர்களை கௌரவப்படுத்துவதற்காகவும் கண்ணியப்படுத்துவதற்காகவும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சிறந்து விளங்குவதற்காகவும் ஊக்குவிப்புகள், கௌரவிப்புகள், உதவிகள் இந்த இடத்திலே நடக்கிறது என்னும் பொழுதோ நமக்கு எல்லோருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த விளையாட்டு வீரர்கள் சம்மாந்துறையைச் சேர்ந்த அந்த விளையாட்டு வீரர்களோட சந்தாங்கேணி மைதானத்திலே அவர்களுடன் விளையாடி அவர்களை அந்த போட்டியிலே வென்று தங்களுடைய வீரத்தை நிரூபித்திருக்கின்றார்கள். இந்த ஊருக்கும் பெருமையை சேர்த்திருக்கின்றார்கள். இது இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மேலும் இந்த விளையாட்டு வீரர்களாக நாம் திகழக்கூடியவர்கள் மார்க்க பணிகளையும் ஊரில் இருக்கக்கூடிய போதை ஒழிப்பு மற்றும் மதுபான ஒழிப்பு விடயங்களையும் கரிசனை காட்டிக்கொண்டு அதுக்கு எதிராகவும் பிரச்சாரம் செய்து கொண்டு அதில் ஈடுபடக்கூடியவர்களை அவர்களுக்கு உரிய முறையில் அவர்களை திருந்தி வாழக்கூடிய முறையில் அவர்களை ஒரு மார்க்கத்தின் பக்கம் சாய்க்கக்கூடிய உழைப்பையும் செய்ய வேண்டும் என்றும் அதனை வியாபாரமாக செய்யக்கூடியவர்களை நாம் கேள்விப்பட்டிருந்தால் அவர்களுக்கும் நாம் புத்திமதிகளை சொல்லி அந்த வியாபாரத்திலிருந்து அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கும் அந்த உதவிகளை நாம் நம்மளோட வாழ்க்கையிலே செவ்வன நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுடைய வீரர்களை நாம் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஐங்கால நேர தொழுகைகளையும் அதனோடு ஒட்டிய மார்க்க பணிகளையும் செய்து வர வேண்டும் என்றும் இன்னும் நம்முடைய ஏனைய தொழில்துறைகளையும் நாம் மிளிர்ந்து செழிப்பாக வளர வேண்டும் என்றும் ஒரு ஆரோக்கியமான ஒரு இளைஞர் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றும் இந்த அல்லமான நற்பணி மன்றம் என்ற அந்த அமைப்புக்கு தலைமைத்துவமாக இருந்து கொண்டிருக்கும் பொழுதோ உங்களுக்கு நான் சொல்லி வைக்க கடமைப்பட்டு கொண்டிருக்கிறேன். மேலும் எங்களால் இயலுமான உதவிகளை உங்களுக்கு என்றென்றும் செய்வதற்கும் எப்பொழுதும் நாம் தயாராக இருப்போம் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்விலே உரை நிகழ்த்திய
இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதிகளில் ஒருவர் தலைவர் அல் அமானா நற்பணி மன்றத்தினுடைய தலைவராக இருக்கின்ற அல் ஹாஜ் ஏஎல்எம் ஃபரீத் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே அடுத்து விசேட அதிதியினுடைய உரை இடம்பெற இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே உரை நிகழ்த்துவதற்கு இந்த பிராந்தியத்தினுடைய செய்திகளை உடனுக்குடன் வழங்குகின்ற ஒருவர் மாத்திரமல்ல, தற்போது கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் அவர்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒருவராகவும் கூட்டுறவு ஆணைக்குழுவினுடைய கௌரவ உறுப்பினராகவும் இருக்கின்ற சிரேஷ்ட ஊடகவியலாளர் நூருல் ஹுதா உமர் அவர்களை உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய இந்த பரிசளிப்பு நிகழ்வினை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினுடைய உத்தியோகத்தர், எங்களுடைய விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் ஃபாஜில் அவர்களே, எங்களுடைய விளையாட்டுக் கழகத்தினுடைய செயலாளர், வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய உத்தியோகத்தர், அன்புக்குரிய நண்பர் நிசார் அவர்களே, இன்றைய நிகழ்விற்கு பிரதம அதிதியாக வருகை தந்து விட்டிருக்கின்ற சாய்ந்தமருது மாளிகை காடு பொது நிறுவனங்கள் அமைப்பினுடைய தலைவர், இந்த பிரதேசத்துடைய புகழ்பெற்ற ஒரு சமூக செயற்பாட்டாளர் அன்புக்குரிய ஹாஜியார் ஃபரீத் அவர்களே, அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற மற்றொரு பிரதம அதிதி, இந்த பிரதேசத்திலே நன்றாக அறியப்பட்ட ஒரு மற்றொரு அரசியல் செயற்பாட்டாளராக சமூக செயற்பாட்டாளராக அறியப்பட்ட எபசைன் ஹாஜியார் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அவருடைய புதல்வர் நண்பர் சஜித் அவர்களே, லீடர் எம்எச்எம் அஷ்ரப் வித்யாலயத்தினுடைய பிரதி அதிபராக அண்மையில் ஓய்வு பெற்ற எங்களுடைய இந்த விளையாட்டுக் கழகத்தினுடைய பிரதி தலைவர், பல்வேறு பாடசாலைகளுடைய ஆசிரியராக தன்னை புடம்போட்டுக் கொண்ட ஒருவர், நாங்கள் என்று மதிக்கின்ற எங்களுடைய ஆசான் நிசாசர் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற சர்வதேச சாதனையாளர்கள் மூவர் வருகை தந்திருக்கின்றார்கள் என்று நம்புகின்றேன். அந்த 3 சாதனை சிட்டுக்களே, அவர்களுடைய பெற்றோர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற பாடசாலைகளுடைய விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், மற்றும் இந்த நிகழ்வினை நேரடியாக அஞ்சல் செய்து கொண்டிருக்கின்ற தாருஷஃபா ஊடக வலையமைப்பினர், ஊடக நண்பர் நிப்ராஸ் அவர்கள், இங்கு இருக்கின்ற எங்களுடைய ஒட்டுமொத்தமான அத்தனை பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய உறவுகள், உங்கள் அனைவரையும் அன்போடு விழித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்வுகள் இவ்வளவு சிறப்பாக இடம்பெறுவதற்கு தன்னை முழுமையாக எப்போதும் அர்ப்பணம் செய்கின்ற சகோதரர் ஃபஸ்மீர் அவர்கள் என்றும் தான் ஒரு திறமையானவர் என்பதை இந்த நிகழ்வினூடாக நிரூபித்திருக்கின்றார் என்று நம்புகின்றேன். இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்குவதற்கு இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்துடைய ஒரு சிறந்த ஒரு அறிவிப்பாளர், இந்த நிகழ்வினை சிறப்புற ஒளிப்பதிவு செய்வதற்கு என்று இந்த பிராந்தியத்திலே ஒரு முக்கியத்துவமான ஒரு ஊடக வலையமைப்பு, இவைகள் எல்லாம் தாண்டி மிக நீண்ட காலத்தின் பின்னர் பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகம் மீண்டும் தாங்கள் தான் இந்த மாவட்டத்தினுடைய சாம்பியன்கள் என்பதை நிரூபித்திருப்பதை கொண்டாடும் முகமாக இவ்வாறு ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் இந்த பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்திலிருந்து உயர்ச்சி பெற்ற பலரையும் பாராட்டுகின்ற வைபவம். இந்த மேடையின் முன் அரங்குகளை பார்க்கின்ற போது பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகம் நடாத்துகின்ற ஏஜிஎம் பரிசளிப்பு நிகழ்விற்கு சற்றும் சலித்தது இல்லாத வகையில் இதனை சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். 7 வருடங்கள் மாத்திரமே ஸ்தாபிக்கப்பட்ட இந்த பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகம் தற்பொழுதோ போர்டில் அங்கத்துவம் பெற்ற ஒரு கழகமாக உயர்ந்திருக்கின்றது என்றால், இந்த பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்திலே தேசிய அணிக்கு விளையாடுவதற்கு தகுதியான பல்வேறு வகையான வீரர்கள் இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். இதில் நாங்கள் ஒரு சிலரை பெயர் குறிப்பிட்டே கூற முடியும். அவ்வாறான திறமையானவர்கள் இருக்கின்றார்கள். திறமையான விளையாட்டு வீரர்களால் மாத்திரம் சாதித்து விட முடியாது, அவர்களிடம் அதற்கு நிகராக ஒழுக்கம் இருக்க வேண்டும். இந்த பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய வீரர்களிடம் அதுவும் நிரம்பி இருப்பதை நாங்கள் கடந்த பல நிகழ்வுகளில் கண்டிருக்கின்றோம்.
பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகம் எப்போதுமே ஒற்றுமைக்கு பேர் போன ஒரு கழகமாக நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம். இந்த பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகம் இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற பல்வேறு வகையான அணிகளோடு இவர்கள் மோதியிருக்கின்றார்கள். சம்மாந்துறை விளையாட்டுக் கழகம், பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகம் ஒரு காலத்தில் அசைக்க முடியாத ஒரு இடத்தை இந்த மாவட்டத்தில் பெற்றிருந்த போது அதனை அந்த சந்தர்ப்பத்திலே சம்மாந்துறை விளையாட்டுக் கழகம் எங்களுடைய சாய்ந்த மருது பொது விளையாட்டு மைதானத்திலிருந்து தட்டி பறித்துக் கொண்டது. தொடர்ச்சியாக 10 கிண்ணங்களை அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய பல்வேறு வகையான மைதானங்களிலும் அவர்கள் தொடர்ச்சியாக பெற்றுக் கொண்டு வந்தார்கள். யாரிடமிருந்து அந்த வெற்றி கோப்பையை அவர்கள் பறித்தெடுத்தார்களோ அவர்களிடம் மீண்டும் சம்மாந்துறை அணியினர் அந்த வெற்றி கோப்பையை பறிகொடுத்து மீண்டும் பிளாஸ்டர் தான் இந்த மாவட்டத்துடைய சாம்பியன்கள் என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள். நான் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அதிகமான போட்டிகளுடைய செய்திகளை வரைவது என்ற அடிப்படையில் இந்த மாவட்டத்தில் மாத்திரமின்றி இந்த மாகாணத்தில் இடம்பெறுகின்ற விளையாட்டுப் போட்டிகளை உன்னிப்பாக அவதானிப்பவர். அதில் எங்கு சென்றாலும் நான் இங்கு பெருமையோடு பதிவு செய்து கொள்கின்றேன். எங்களுடைய விளையாட்டுக் கழகத்துடைய வீரர், அன்புக்குரிய நண்பர் எம்எச்எம் அஷ்ட வித்யாலயத்தினுடைய விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் ஆஃபாக் அவர்கள் திறமையான ஒரு வீரர் என்பதனையும் தாண்டி ஒழுக்கமான பண்புபட்ட ஒரு வீரர் என்பதை பல வீரர்களும் சாட்சி பகிர்ந்தவை. இங்கு நான் பெருமையோடு இந்த விளையாட்டுக் கழகத்தினுடைய ஒரு ஊடக செயலாளர் என்ற வகையில் நான் என்னுடைய பெருமிதத்தோடு இதனை இந்த நிகழ்விலே நான் பதிவு செய்து வைக்க விரும்புகின்றேன். இவ்வாறான ஒழுக்கமான வீரர்கள் எதிர்வரும் காலங்களில் தேசிய அணியில் விளையாட வேண்டும் என்கின்ற பெருமாவா எங்களுக்கு இருக்கின்றது. அன்புக்குரிய நண்பர், இந்த விளையாட்டுக் கழகத்துடைய செயலாளர் இன்றைய தினம் மலை குறுக்கிட்ட அந்த போட்டியில் நான் கலந்து கொண்டிருந்த போது சொன்னார், நீங்கள் இந்த கழகத்தை சேர்ந்த ஒருவர், மாகாண மட்டத்திலே ஒரு பதவி உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, அதனை பயன்படுத்தி எங்களுடைய விளையாட்டுக் கழகத்திற்கு தேவையான விடயங்களை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். உங்களுக்கு பக்கபலமாக இந்த விளையாட்டுக் கழகம் இருக்கும். இந்த விளையாட்டுக் கழகத்திற்கு நிறைய தேவைகள் இருக்கின்றது, உங்களுடைய உதவிகளை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் என்னால் முடியுமான அத்தனை வகையான உதவிகளையும் எங்களுடைய மாகாண விளையாட்டு திணைக்களத்தினூடாக பெறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அவர் கூறியதன் பின்னர் மகரிப் தொழுகையை தொடர்ந்து விளையாட்டு மாகாண பணிப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் நௌஃபீஸ் அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசினேன். தற்பொழுது மாகாண விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனால் அதற்கு பயிற்றுவிப்பிற்காக வாங்கப்பட்ட பொருட்கள் நிறைய இருப்பதாக சொன்னார். அதில் எங்களால் முடியுமானவற்றை இந்த விளையாட்டுக் கழகத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினம் பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகம் ஒரு பொறுப்பு வாய்ந்த சமூக பணியினையும் இந்த இடத்தில் செய்யப்போவதை எண்ணி நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். இந்த மாவட்டத்திலிருந்து, இந்த பிரதேசத்திலிருந்து சர்வதேச அரங்கில் தங்களை ஆசிய சாதனையாளர்களாக நிரூபித்த 3 நாளைய தலைமுறையினரை இந்த இடத்தில் வைத்து கௌரவிப்பதற்கு பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகம் எடுத்திருக்கின்ற இந்த தீர்மானத்தினை நாங்கள் வரவேற்கின்றோம். நேரம் அதிகமாக சென்று கொண்டிருக்கின்ற அடிப்படையில் இந்த பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகம் தாங்கள் சாம்பியன்கள் என்று நிரூபித்த இந்த தொடர்ந்தும் பல வெற்றி கோப்பைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற பேரவாவோடு கடந்த காலங்களில் இந்த விளையாட்டுக் கழகத்தினை சிறப்பாக வழிநடாத்திய அத்தனை அணித்தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து எதிர்வரும் காலங்களிலும் உங்களுடைய இந்த வெற்றி பணி தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நிகழ்விலே உரை நிகழ்த்திய கிழக்கு மாகாண கூட்டுறவு ஆணைக்குழுவினுடைய உறுப்பினர் ஊடகவியலாளர் நூருல் ஹுதா உமருக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சாய்ந்தமருது பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய இந்த வெற்றி நிகழ்வுகள் மிக சிறப்பாக சாய்ந்தமருது அல் ஜலால் வித்யாலயத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சியிலே நிகழ்வுகளை நேரடியாக அஞ்சல் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே நிகழ்விலே பிரசன்னமாக இருக்கின்ற அதிதிகளுக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரத்திலே பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினை பொறுத்தவரையிலே விளையாட்டுக்கு மாத்திரம் தங்களுடைய பங்களிப்பினை வழங்காமல் இதர பல்வேறு சேவைகளுக்கு அவர்களுடைய பங்களிப்புகள் எப்போதுமே இந்த பிராந்தியத்திலே இருந்து வருகின்றது. இந்த பிராந்தியத்தில் மாத்திரமல்ல, நமது பிரதேசத்தை அண்டி இருக்கின்ற ஏனைய பிரதேசங்களுக்கும் அவர்களுடைய சேவைகள், பொதுநல சேவைகள் என்று பல சேவைகள் சென்றடைகின்றது.
எனவே மாணவர்கள் வறுமை கோட்டிலே வாழுகின்றவர்கள் அவர்களை கண்டெடுத்து அவர்களுக்கான தேவைகளை புடம்போட்டு அவர்களுக்கான பல உதவிகளை செய்கின்ற ஒரு முன்னுதாரணமிக்க கழகங்களில் ஒன்றாக அதனுடைய முகாமையாளராக இருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் ஃபஸ்மீர் அவர்கள், அவருடைய விடாமுயற்சி, அவருடைய தியாகம், அவருடைய உழைப்பு, அவருடைய உந்துதல் எல்லாமே இந்த பிளாஸ்டர் விளையாட்டு கழகத்தினுடைய வெற்றிக்கு இன்னும் உந்து சக்தியாக இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்விலே 2 சிறுமிகள் இப்போது பாராட்டி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 2 சிறுமிகளும் உலக அளவிலே சாதனைகளை படைத்த சிறுமிகள். அந்த வரிசையிலே முதலில் நிந்தவூரை பிறப்பிடமாக கொண்டு தன்னுடைய சாதனைகளை உலக அரங்கிலே வழங்கிய 2 சிறுமிகள் இந்த வேளையிலே கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சாய்ந்தமருதை பிறப்பிடமாக கொண்ட அவருடைய தந்தை, நிந்தவூரை பிறப்பிடமாக கொண்ட அவருடைய தாய், இருவருக்கும் பிறந்த அந்த புதல்வி சர்வதேச அளவிலே தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கின்றார். எனவே இப்போது அவருக்கு 7 வயது நிரம்பி இருந்தாலும் அவர் இந்த சாதனையை வழங்குகின்ற போது அவருக்கு வயது 3.5 வயது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே அன்போடு அழைக்கின்றோம் ரனீஸ் ஃபாத்திமா அனா அவர்களை அழைக்கின்றேன். இவருக்கான கௌரவம் இடம்பெற இருக்கின்றது. இவர் உலக அளவிலே சாதனையை பதிவு செய்த ஒரு சிறுமி. 2 நிமிடத்தில் 120 தலைநகரங்களை, உலகத்தினுடைய 120 தலைநகரங்களை 2 நிமிடத்திலே சொல்லி அந்த சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சிறுமி என்கின்ற பெருமை அவருக்கு எப்போதுமே இருக்கின்றது. இந்த சாதனையை அவர் படைக்கின்ற போது அவருக்கு வயது 3.5 வயது. எனவே அவருடைய அந்த சாதனை வழிகாட்டலிலே அவருடைய தாயினுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. எனவே அனா அவர்களை அவருடைய பெற்றோரோடு இங்கே வருகை தருமாறு அழைக்கின்றோம். அவருக்கான கௌரவம் இடம்பெற இருக்கின்றது. நிகழ்வினுடைய பிரதம அதிதிகள், அதே போல விசேட அதிதிகள், கழகத்தினுடைய முக்கிய உறுப்பினர்கள் இணைந்த கரமாக இந்த கௌரவத்தை அவருக்கு வழங்கப் போகின்றார்கள். ஆம், அதற்கு முன்னர் அவருக்கான கௌரவம் வழங்குவதற்கு முன்னர் அவர் 30 செகண்ட்களில் 53 பழங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டதற்கு பிறகு அந்த சாதனையை அவர் உலக அரங்கிலே பதிவு செய்ததைப் போல இந்த இடத்திலும் அவருடைய சாதனையை பதிவு செய்ததற்கு பிற்பாடு அவருக்கான கௌரவத்தை வழங்கலாம் என்று நிகழ்வு குழுவினர் இப்போது முடிவெடுத்திருக்கின்றார்கள். எனவே ஃபாத்திமா அனா அவர்களை அழைக்கின்றோம். அந்த 30 செகண்ட்களில் தன்னுடைய திறமைகளை மீண்டும் இந்த இடத்திலே பதிவு செய்வதற்கு மாணவி அனா அவர்களை அழைக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Apple, avocado, almond, ackee, agave, banana, blackapple, blueberry, blackberry, marberry, beerberry, plum, gallapple, cashew, cocoa, coconut, coquicum, durian, cherry, duku, dates, dalgan, cashmere, fig, kernel, rose, jamu, chocolate, glazed, lime, mango, Mexican, alabama, non, orange, olive, peach, pomegranate, peach, papaya, rambutan, raspberry, strawberry, sapodilla, watermelon, woodapple, white melon, apple, yellow cherry, yellow derica, yellow watermelon. நிகழ்விலே தான் சர்வதேச அரங்கிலே பதிவு செய்த அந்த சாதனையை இந்த நிகழ்விலும் மீண்டும் பதிவு செய்த ஃபாத்திமா
அனா அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே இப்போது அவருக்கான கௌரவத்தை வழங்குவதற்கு நிகழ்வினுடைய பிரதம அதிதிகள் அதே போல விசேட அதிதிகள் கழகத்தினுடைய முக்கிய உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த நிகழ்விலே வருகை தந்து அவருக்கான கௌரவத்தை வழங்குமாறு வேண்டுகின்றோம். இப்போது நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றார் சாய்ந்தமர்ந்து பிளாஸ்டர் விளையாட்டு கழகத்தினால். நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக இருக்கின்ற அல் அமானா நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் ALM ஃபரீத் அவர்கள், அதே போல எவசாயின் குழுமத்தினுடைய நிறுவனராக இருக்கின்ற அல்ஹாஜ் MI உதுமா லப்பை எவசாயின் அவர்கள், அதே போல நிகழ்வினுடைய விசேட அதிதிகள் கழகத்தினுடைய முக்கிய உறுப்பினர்கள் ஃபாத்திமா அனாவினுடைய ரனீஸ் ஃபாத்திமா அனாவினுடைய அன்பு பெற்றோர்கள் இணைந்தவாறு இந்த கௌரவம் அவருக்கு வழங்கி வைக்கப்படுகின்றது. ஈன்ற பொழுதின் பெரிதுபட்டும் தன் மகளை சான்றோர் என கேட்ட தாய் பூரிப்படைந்தாள் என்பதைப் போல தன்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற போது ஆனந்தத்தின் எல்லையை அடைகின்றவர்கள் பெற்றோர்கள். எனவே அந்த பெற்றோர்களுக்கு முன்னால் மீண்டும் ஒரு கௌரவம் சாய்ந்தமர்ந்து பிளாஸ்டர் விளையாட்டு கழகத்தினால் இப்போது நின்றவூரை சேர்ந்த ரனீஸ் ஃபாத்திமா அனாவுக்கு வழங்கி வைக்கப்படுகின்றது. ஃபாத்திமா அனாவினை பொறுத்தவரையிலே 4 சாதனைகளை நிகழ்த்திய ஒரு சிறுமி என்கின்ற பெருமை இருக்கின்றது. கிராண்ட் மாஸ்டர், அதே போல சர்வதேச அளவிலே இடம்பெற்ற பல நிகழ்வுகள் என்று மொத்தமாக 4 சர்வதேச அளவிலான போட்டிகளிலே கலந்து கொண்டு வெற்றி ஈட்டிய பெருமை ஃபாத்திமா அனாவுக்கு இருக்கிறது. எனவே அந்த மாணவி இன்னும் தன்னுடைய திறமைகளை வழங்கி நமது பிராந்தியத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சாய்ந்தமர்ந்து பிளாஸ்டர் விளையாட்டு கழகத்தின் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றவருக்கான கௌரவம் இடம்பெற இருக்கின்றது. மருதமுனையை சேர்ந்த சர்ஜுன் அக்மன் மின்ஹாட் லுமி அவருக்கான கௌரவம் இடம்பெற இருக்கின்றது. சர்ஜுன் அக்மல் மின்ஹாட் லமி அவருக்கான கௌரவம் இடம்பெற இருக்கின்றது. The first girl in the world to set a world record by naming the capitals of 120 countries in 2 minutes. 2 நிமிடங்களிலே 120 நாடுகளுடைய பெயர்களை சொன்னதினூடாக அவர் சர்வதேச அளவிலே புகழ் பெற்றிருக்கின்றார். எனவே அவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே அன்போடு அழைக்கின்றோம். தன்னுடைய திறமையினை மீண்டும் இந்த சபையிலே நிரூபித்துவிட்டு அவருக்கான கௌரவத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய பெற்றோரோடு அழைக்கின்றோம். 2.5 வயதில் 120 நாடுகளையும் அதன் தலைநகரங்களையும் 2 நிமிடத்தில் மிக வேகமாக கூறி முடித்து உலகின் முதலாவது சிறுமி என்ற அந்தஸ்தை தனதாக்கி கொண்ட இவர் PSC டாக் வலையமைப்பு தேசிய ரீதியில் நடாத்திய டேலண்ட் ஷோ நிகழ்ச்சிகள் 750 போட்டியாளர்களுக்கு மத்தியிலே முதலாவது இடத்தை பெற்று அவ்வூடக வலையமைப்பினால் கௌரவிக்கப்பட்டு பணப்பரிசில் மற்றும் சான்றிதழ்களை தன்வசமாக்கி கொண்டவர். இதுபோன்று இன்னும் பல போட்டி நிகழ்ச்சிகளில் பங்கு பற்றி வெற்றி கிட்டி சாதனை படைத்துள்ளார். இவருடைய வயதுக்கு இவரின் சாதனைகளான 50க்கு மேற்பட்ட பழமொழிகளை தமிழில் கூறி அதனை ஆங்கிலத்திலும் கூறக்கூடியவர். 40க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் மற்றும் அதன் கண்டுபிடிப்பாளர்களையும் மிக தெளிவாக கூறக்கூடிய இவர் இப்போது தன்னுடைய சாதனைகளை மீண்டும் பதிவு செய்து கொள்ளப் போகின்றார். அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சிகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அழைக்கின்றோம் சர்ஜுன் அக்மல் மின்ஹாட் லமி அவர்களை அழைக்கின்றோம். தன்னுடைய சாதனையை மீண்டும் பதிவு செய்து கொள்வதற்கு அவருடைய பெற்றோரோடு வருகை தருமாறு அழைக்கின்றேன். ஆம், இந்த வயதிலே சிங்களத்தில் தன்னுடைய நாட்டினுடைய தேசிய கீதத்தையும் அவர் படிக்கின்ற ஆற்றல் பெற்ற ஒருவராக இருக்கின்றார். எனவே அவருடைய திறமையினை மீண்டும் நாங்கள்
இந்த அவையிலே பதிவு செய்கின்ற நேரம். இப்போது ஒளிவாங்கியினை அவரிடம் கையளிக்கின்றேன். Sri Lanka Mada, Apa Sri Lanka, Namo Namo Mada, Sundara Siri Barini, Surandi Eti Soba Mada Lanka, Dani Dani Virijaya Bhumi Ramya, Apahada Sepasuri Seta Sadena, Jivanaye Mada, Piliganu Mena, Namo Namo Mada, Obave Apavidya, Obamaya Apasatya, Obave Apasati, Apahada Tula Bhakti, Obo Apa Aloke, Apage Anaprane, Obo Apa Jivanave, Apa Muktiya Obave, Mudi Ve Pamuktiya Obave, Navajivana Damine, Nitina Prabhu Budukaran Mada, Jnana Veera Vadavami Naragan Yanumena Jaya Bhumikara, Ekamavagege Darukele Bevila, Prema Vaja Semabed Turedada, Namo Namo Da, Apas Ga, Namo 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 Mada. சொல்லுங்களா அப்படி பிடிச்சிக்கிட்டாங்க ஓகே இல்லைங்க சொல்லுங்களா பேக் பேக்கா ரைட் ஓகே நான் பிடிக்கிறேன் ஸ்ரீலங்கா Sri Lanka, Colombo, India, New Delhi, Pakistan, Islamabad, Bangladesh, Dhaka, Nepal, Kathmandu, Bhutan, Thimphu, Afghanistan, Kabul, Maldives, Male, Japan, Tokyo, China, Beijing, Turkey, Ankara, Philippines, Manila, Korea, Seoul, North Korea, Pyongyang, Kuala Lumpur, Singapore, Vietnam, Hanoi, Russia, Moscow, France, Paris, Mexico City, Switzerland, Bern, Belgium, Brussels, Saudi, Riyadh, Qatar, Doha, Jordan, Amman, Kuwait City, Iraq, Baghdad, Iran, Tehran, Dubai, Abu Dhabi, Yemen, Sanaa, Greece, Athens, Oman, Muscat, Syria, Damascus, Libya, Tripoli, Lebanon, Beirut, Egypt,
Ottawa, German, Berlin, Nigeria, Abuja, Brazil, Russia, Portugal, Brisbane, Australia, Canberra, Chile, Santiago, Ghana, Accra, Morocco, Rabat, Bulgaria, Sofia, Spain, Madrid, Norway, Oslo, Kenya, Nairobi, South Africa, Cape Town, Palestine, Jerusalem, Jamaica, Kingston, Panavia, Phnom Cuba, Havana, Uzbekistan, Tashkent, Beirut, Limana, Colombia, Bogota, Ethiopia, Addis Ababa, Uganda, Kampala, Ukraine, Kai, Senegal, Dakar, Zambia, Lusaka, Fiji, Suva, Costa Rica, San Jose, Myanmar, Naypyidaw, Sweden, Stockholm, Somalia, Mogadishu, Poland, Amsterdam, Poland, Warsaw, Mongolia, Ulaanbaatar, Finland, Helsinki, New Zealand, Wellington, Denmark, Copenhagen, Zimbabwe, Harare, Panama, Panama City, Guatemala City, Finland, Greenland, look, Latin America, Romania, Bucharest, Austria, Vienna, Tunisia, Tunis, Mali, Bamako, Angola, Rwanda, Cameroon, Yaoundé, Haiti, Port-au-Prince, Cyprus, Nicosia, Kyrgyzstan, Bishkek, Kazakhstan, North Sudan, Bosnia, Sierra Leone, Albania, Tirana, Spain, Porto Novo, South Sudan, Juba, Vatican City, Serbia, earthquake, Seychelles, Victoria, Taiwan, Taipei, Thailand, Bangkok. ஆம், நிகழ்விலே தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்திய சர்ஜுன் அக்மல் மின்ஹட் லமி அவருக்கான கௌரவம் இடம்பெற இருக்கின்றது. நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றார். நிகழ்வினுடைய பிரதம அதிதிகள், அதே போல விசேட அதிதிகள், கழகத்தினுடைய முக்கிய உறுப்பினர்கள், எனவே அனைவரும் இணைந்து இந்த கௌரவத்தை அந்த மாணவிக்கு வழங்கி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அந்த கௌரவத்தினை தொடர்ந்து இரண்டு மாணவிகளுக்கும் பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரடியாக நிகழ்வுகள் அனைத்தும் தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சிகளே அஞ்சல் செய்யப்படுகிறது என்கின்ற செய்தியினையும் இப்போது தெரிவித்துக் கொண்டு, நிகழ்விலே இப்போது இந்த பிரதேசத்தினுடைய ஒரு ஆசிரியராக இருந்து பிரதி அதிபராக உருவெடுத்து பல மாணவர்களுடைய கல்வி எழுச்சிக்கு வித்திட்ட ஒருவரை இந்த நிகழ்வில் கௌரவிக்கப் போகின்றது சாய்ந்தமருது பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகம். 39 வருடங்கள் என்கின்ற மிக பெருமதியான காலம். பல மாணவர்கள் தேசம் சர்வதேசம் என்று அவருடைய மாணவர்களாக பல மாணவர்கள் இருக்கின்றார்கள். துறை சார்ந்த பல மாணவர்களை உருவாக்கிய பெருமையும் அவருக்கு இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்விலே அவரை பாராட்டி கௌரவிக்கின்ற சிறப்பு நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. 39 வருட சேவை காலம் சாய்ந்தமருது ரியாலுல் ஜனா வித்யாலயம், சாய்ந்தமருது அல் ஜலால் வித்யாலயம்,
சாய்ந்தமர்த மல்ஹர சம்ஸ் வித்யாலயம், சாய்ந்தமர்த லீடர் எம்எச்எம் அஷ்ரப் வித்யாலயம் என்று 4 பாடசாலைகளில் 39 வருடங்களை இந்த பிராந்தியத்தினுடைய கல்விக்காக, மாணவர்களுடைய கல்விக்காக செலவு செய்த ஒருவரை பாராட்டி கௌரவிக்கின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெறப் போகின்றது. எனவே இந்த பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அவரை காணலாம். பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய பல நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்கிய ஒருவராகவும், இந்த கழகத்தினுடைய வளர்ச்சியில் தன்னை அர்ப்பணித்த ஒருவராகவும் இருக்கின்ற இந்த நிகழ்வினுடைய கௌரவத்தை பெற இருக்கின்ற சாய்ந்தமர்த லீடர் எம்எச்எம் அஷ்ரப் வித்யாலயத்தின் ஓய்வு பெற்ற பிரதி அதிபர் ஜனாப் AM அப்துல் நிசார் சார் அவர்களுக்கான கௌரவம் இப்போது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது. சாய்ந்தமர்த பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய அனைத்து நிர்வாக உறுப்பினர்களும் இணைந்த கரமாக அவருக்கான அந்த கௌரவம் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. இப்போது பொன்னாடை போற்றி கௌரவித்து அதனைத் தொடர்ந்து நினைவு சின்னமும் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே அன்றோடு அழைக்கின்றோம் சாய்ந்தமர்த லீடர் எம்எச்எம் அஷ்ரப் வித்யாலயத்தின் ஓய்வு பெற்ற பிரதி அதிபர் ஜனாப் AM அப்துல் நிசார் சார் அவர்களை அழைக்கின்றோம். சாய்ந்தமர்த பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய பிரதி தலைவராக பல சேவைகளை இந்த பிராந்தியத்துக்கு வழங்கியிருக்கின்றார். பல நிகழ்வுகளுக்கு அனுசரணை வழங்கியிருக்கின்றார். எனவே மாணவர்களையும் விளையாட்டு வீரர்களையும் எப்போதுமே அனுசரித்து அவர்களுக்கு உந்து சக்தியாக இருந்த ஒருவர், பல அனுசரணைகளை பல கழகங்களுக்கு வழங்கிய ஒருவர், ஒவ்வொரு நிகழ்வுகளும் சிறப்பாக அமைவதற்கு தன்னால் இயலுமான உதவிகளை வழங்கிய ஒருவர், 39 வருட காலம் கல்விக்காக, மாணவர்களுடைய எதிர்காலத்துக்காக செலவு செய்த ஒருவர். இந்த அவையிலே 39 வருட சேவை காலம் என்பது மிக பெருமதியான சேவை காலம். எனவே சாய்ந்தமர்த லீடர் எம்எச்எம் அஷ்ரப் வித்யாலயத்தின் ஓய்வு பெற்ற பிரதி அதிபர் ஜனாப் AM அப்துல் நிசார் சார் அவர்களுக்கு இப்போது நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர், தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினுடைய உத்தியோகத்தர் MB ஃபாஜில் அவர்கள், அதே போல பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய பிரதி தலைவர், வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய உத்தியோகத்தர் நண்பர் நிசார் ஆகியோர் இணைந்து அதிதிகளோடு இந்த நினைவு சின்னத்தை இப்போது வழங்கி கௌரவித்திருக்கின்றார்கள். எனவே அவருடைய ஓய்வு காலம் என்பது இனிதாக அமைய வேண்டும், நிம்மதியாக அமைய வேண்டும், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்று சாய்ந்தமர்த பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். சாய்ந்தமர்த லீடர் எம்எச்எம் அஷ்ரப் வித்யாலயத்தினுடைய ஓய்வு பெற்ற பிரதி அதிபர் ஜனாப் AM அப்துல் நிசார் சார் அவர்களுக்கான அந்த பொன்னாடை நினைவு சின்னம் இப்போது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரதம அதிதி அவர்களுக்கான கௌரவம் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. நிகழ்விலே அந்த கௌரவத்தை பெறுவதற்கு அழைக்கின்றோம். அண்மை காலமாக அல்ல, நான் அறிந்த வகையிலே இந்த பிராந்தியத்தினுடைய எந்த விளையாட்டுக் கழகங்கள் எதுவாக இருந்தாலும் முடிந்த உதவிகளை செய்கின்ற ஒருவர், அதிலும் குறிப்பாக விசேடமாக பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகம் என்றால் அந்த கழகத்துக்காக தன்னால் இயலுமான பல உதவிகளை செய்த ஒருவர். பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அவரை பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தோடு நெருக்கத்தை பேணுகின்ற ஒருவர். இந்த பிராந்தியத்திலே மிக நீண்ட காலமாக இருந்து வருகின்ற இடப்பற்றாக்குறை, அந்த பற்றாக்குறைக்கு தீர்வினை அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ணக்கரு என்பது முதலிலே உருவாக்கியிருக்கின்றது. எனவே ஒலிவோரியஸ் என்கின்ற அந்த கிராமத்தை மக்கள் குடியேறுகின்ற ஒரு நிலமாக மாற்றி அமைத்திருக்கின்ற ஒருவராக தன்னை இந்த பிராந்தியத்திலே அடையாளப்படுத்தியிருக்கின்ற அல்-அமானா நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் ALM ஃபரீத் அவர்களுக்கு இப்போது நினைவு சின்னமும் வழங்கி கௌரவிக்கப்படுகின்ற அழகிய தருணம். சாய்ந்தமர்த பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய சகல நிர்வாக உத்தியோகத்தர்களையும் அழைக்கின்றோம் நிகழ்விலே அவருக்கான கௌரவத்தை வழங்குவதற்கு. இந்த சந்தர்ப்பத்திலே அல்ஹாஜ் ஃபரீத் அவர்களுக்கு நினைவு சின்னமும் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. கழகத்தினுடைய தலைவர், பிரதி அதிபர் உட்பட இந்த நிகழ்விலே
பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய நிர்வாக உத்தியோகத்தர்களையும் இணைந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம். முகாமையாளர் ஃபஸ்மீர் அவர்கள் இணைந்து கொள்கின்றார்கள். இந்த கழகத்தை வழிநடத்துகின்ற மிக பெரும் பொறுப்பினை சுமந்து வெற்றிகரமாக பல நிகழ்வுகளை முன்னெடுத்த பெருமைக்குரிய நண்பர் ஃபஸ்மீர் அவர்களும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்றார்கள். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நிகழ்வினுடைய பிரதம அதிதி சமாதான நீதிவான், திருமண பதிவாளர், குவாசி நம்பிக்கையாளர் சபை உறுப்பினர், முன்னாள் மத்தியஸ்தர் சபை உறுப்பினர், எவசைன் குழுமத்தினுடைய நிறுவனர் என்கின்ற பெருமைகளுக்கு அப்பால் மிக நீண்ட காலமாக பெருந்தலைவர் அஷ்ரவோடு பயணித்து இந்த பிராந்தியத்துக்கு பல்வேறு சேவைகளை, இளைஞர்களுக்கான தொழில்களை பெற்றுக் கொடுப்பதில் அப்போது அவரோடு முன்னின்ற ஒருவர் இப்போதும் தன்னால் இயலுமான விடயங்களை அரசியல் ரீதியாகவும் இந்த பிராந்தியத்துக்கு வழங்கி வருகின்ற நிகழ்வினுடைய மற்றொரு பிரதம அதிதி அல்ஹாஜ் எம்ஐ உதுமா லப்பை எவசைன் அவர்களுக்கான கௌரவம் இப்போது இந்த அவையிலே வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாக உறுப்பினர்களையும் ஒன்றிணைந்து இந்த நினைவு சின்னத்தையும் கௌரவத்தையும் வழங்கி வைக்குமாறு அழைக்கின்றோம். மௌலவி அசாம், அதே போல மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் நண்பர் ரஜாய் அவர்களையும் இந்த நிகழ்வோடு இணைந்து கொள்ளுமாறு உங்களை அழைக்கின்றோம். மௌலவி அசாம், அதே போல மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் நண்பர் ரஜாய் அவர்களையும் இந்த நிகழ்வோடு இணைந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம். பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய நிர்வாக உத்தியோகத்தர்கள் அனைவரையும் இணைந்து இந்த கௌரவத்தை அவருக்கு வழங்குமாறு வேண்டுகின்றோம். சாய்ந்தமருது பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக இப்போது பொன்னாடை போற்றி அதே போல நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்படுகின்ற அழகிய தருணம். கழகத்தினுடைய தலைவர் எம்பி ஃபாஜில் அவர்கள், அதே போல கழகத்தினுடைய பிரதி தலைவர் நண்பர் நிசார் அவர்கள் இணைந்து இந்த கௌரவத்தை வழங்குகின்றார்கள். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீண்ட ஆயுளுக்காக பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக அவருக்காக பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இப்போது நிகழ்விலே அடுத்து கௌரவம் பெறுவதற்கு அழைக்கின்றோம். இந்த அல்ஜலால் மைதானம் என்பது அவருக்கு மிக நீண்ட காலமாக பரிச்சயமான ஒரு மைதானம். அல்ஜலால் மைதானம் மாத்திரமல்ல, நாட்டினுடைய பல மைதானங்களில் விளையாடிய பெருமை அவருக்கு இருக்கின்றது. மென்பந்து, கடின பந்து என்று 2 துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்திய நமது பிராந்தியத்தினுடைய முன்னணி கிரிக்கெட் வீரர்களில் ஒருவராக திகழ்ந்து வருகின்ற ஒருவர். இந்த நிகழ்வுக்கு இளைய தலைமுறை கிரிக்கெட் வீரர்களுக்கு உந்து சக்தியாக இருக்கின்ற ஒருவர். அவர்களுடைய விளையாட்டு திறமைகளை கண்டெடுத்து புடம்போட்டு அவர்களுக்கு நினைவு சின்னங்கள், நிகழ்வுகள் நடத்துவதற்கு முன்னின்று உழைக்கின்ற ஒருவர். இந்த நிகழ்விலே விசேட அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முகாமைத்துவ பணிப்பாளர் வாக்ஸ்ஃபால் ஆயில் மார்ட் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ULM சப்ரி அவர்களுக்கு இப்போது நினைவு சின்னம் அதே போல பொன்னாடை வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்வினுடைய பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய நிர்வாக உத்தியோகத்தர்கள் அனைவரையும் இணைந்து வந்து இவருக்கான கௌரவத்தை வழங்கிக் கொள்ளுமாறு அழைக்கின்றோம். நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் ULM சப்ரி அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போற்றி நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கின்ற அழகிய தருணம். சாய்ந்தமருது அல்ஜலால் வித்யாலயத்திலே இந்த கௌரவம் பெறுவது அவருக்கு பெருமை. இந்த மைதானத்திலே பல சாதனைகளை நிகழ்த்திய ஒரு வீரர் என்பதையும் இந்த இடத்திலே மீண்டும் பதிவு செய்து கொள்கின்றோம். நண்பர் இர்ஷாத் அவர்களும் இணைந்திருக்கின்றார். அவரோடு சமகாலத்திலே விளையாடிய வீரர், பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய நிர்வாக உத்தியோகத்தர் நண்பர் இர்ஷாத் அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். இப்போது நிகழ்விலே ஊடகத்துறைக்கு பலர் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களில் நமது பிராந்தியத்தில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அனுப்பி அந்த செய்திகளை நாங்கள் தினசரி படிப்பதற்கு எப்போதுமே அவருடைய எண்ணக்கரு, அவருடைய சிந்தனை எப்போதும் இந்த பிராந்தியத்துக்கு தேவை என்கின்ற அளவுக்கு தன்னை
புடம் கொண்ட ஒருவர். இன்று அரசியல் ரீதியாகவும் அதே போல அரசியல் விமர்சனங்கள் ரீதியாகவும் பல விடயங்களை சாதித்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்வினுடைய விசேட அதிதிகளில் ஒருவர் அன்போடு அழைக்கின்றோம். கிழக்கு மாகாண கூட்டுறவு ஆணைக்குழுவினுடைய கௌரவ உறுப்பினர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் நூருல் ஹுதா உமர் அவர்களுக்கு இப்போது நினைவு சின்னமும் பொன்னாடையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றது. பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய நிர்வாக உத்தியோகத்தர்கள் உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்றிணைந்து இந்த கௌரவத்தை அவருக்கு வழங்குமாறு வேண்டுகின்றோம். கேப்டனா டீமில் 2 வெற்றிக்கு முக்கிய கருத்தாகிய ஏஎன்எம் ஜலு டீமில் அணித்தலைவர் எல்லாம் டேமேஜ் இல்லைன்னா அவருக்கான் 2 கப்பும் கஷ்டப்படுகிறேன். 2 கப்பும் கேப்டனாக வருவான். நிசாசர மகன் நிசாசர மகன் இல்லை பூந்து காய்க்கணும். அவர்கள் அடி இல்லை வெளிப்படுத்தல் அதுக்கு ஃபுல்லாக சொல்லணும். அவருக்கு கௌரவ முடியும். அந்த கௌரவத்தோடு இன்னும் ஒருவர் கௌரவிக்கப்பட இருக்கின்றார். பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர், வளர்ந்து வருகின்ற இளம் கிரிக்கெட் வீரர். இளம் கிரிக்கெட் வீரர் என்று சொல்லுகின்ற போது ஒரு பக்குவப்பட்ட வீரராகவும் தன்னை அடையாளப்படுத்த தவறாத ஒரு வீரர். சக வீரர்களுக்கு உந்து சக்தியாகவும் சக வீரர்களை உற்சாகப்படுத்துவதிலும் அவருடைய பங்களிப்பினை மைதானத்திலே மிக அதிகமாக காணலாம். எனவே பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய நிகழ்வுகளை நெறிப்படுத்துவதிலும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதிலும் கிரிக்கெட் போட்டிகளை வர்ணனை செய்வதிலும் மிக வல்லவராக திகழ்ந்து வருகின்ற ஒருவர். இந்த 2 வெற்றி கிண்ணங்களையும் பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகம் சுவீகரித்துக் கொள்வதற்கு அவருடைய பங்களிப்பு மிக பெருமதியான பங்களிப்பு என்கின்ற அளவுக்கு இப்போது பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய சக வீரர்களால் நிர்வாகத்தால் பேசப்படுகின்ற ஒருவர். பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர். இந்த நிகழ்விலே கௌரவம் வழங்கப்பட்ட 39 வருட காலம் மாணவர்களுக்கான கல்வி சேவையை வழங்கிய நிசார் சார் அவர்களுடைய அன்பு புதல்வர் பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் ஜலூத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான கௌரவம் இப்போது மேடையிலே இந்த அவையிலே இடம்பெற இருக்கின்றது. நிகழ்விலே இந்த கௌரவத்தை பெற்றுக் கொள்வதற்கு அன்போடு அழைக்கின்றோம். ஜலூத் அவர்களை அழைக்கின்றேன். அவருக்காக பொன்னாடை போற்றி நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு சாய்ந்தமர்ந்து பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய நிர்வாக உத்தியோகத்தர்கள், உறுப்பினர்கள், விளையாட்டு வீரர்கள், நிகழ்வினுடைய அதிதிகள் அனைவரும் இணைந்த கரமாக இப்போது இந்த நிகழ்விலே அவருக்கு பொன்னாடை வழங்கி அதே நேரத்திலே நினைவு சின்னமும் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றார் ஜலூத் அவர்கள். இப்போது இந்த வெற்றி கிண்ணமும் அவருக்கு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. லெவல் 3 போட் நம்பியானே அதோட பிளேயர் மாதிரி விவேகன்மா முத்துக்கள் எனக்கு தெரியும் முத்துக்களை முத்துக்கள் நிகழ்விலே அடுத்து பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய வீரர்கள் பாராட்டி கௌரவிக்கப்படுகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகம் தேசிய அளவிலே ஒரு பெருமை மிகு களமாக மாறுவதற்கு உழைக்கின்ற வீரர்களை இப்போது பாராட்டி கௌரவிக்கின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்விலே பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய முகாமையாளர் நண்பர் ஃபஸ்மித் அவர்களையும் இணைந்து கொள்ளுமாறு அழைக்கின்ற அதே நேரத்திலே இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் அழைக்கப் போகின்றோம். அவர்கள் ஒவ்வொருவராக வந்து இந்த கௌரவத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அழைக்கின்றோம். இப்போது முதலில் சாய்ந்தமர்ந்து பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் ANM ஜலூத் அவர்களை அழைக்கின்றோம். தலைவரின் செயலாளர் ஆகிறோம். தலைவரின் செயலாளர் கௌரவப்படுத்துவது தலைவர் செயலாளர். இவர்களை கௌரவப்படுத்துவதற்கு பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் அதனுடைய செயலாளர் இருவரையும் அழைக்கின்றோம்.
மைதானத்திலே பல சாதனைகளை புரிந்தவர், சக வீரர்களை நெறிப்படுத்தி கழகத்தை வெற்றியின் பால் ஈட்டிச் செல்கின்ற ஒருவர். பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் ஜலுத் அவர்களுக்கு இப்போது நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றார். அவரை தொடர்ந்து உப தலைவர் UL ரில்வான் அவர்களை அழைக்கின்றோம். தலைவருக்கு பக்கத்துணையாக நின்று அணியை வழிநடத்துகின்ற ஒருவர், மைதானங்களிலே அதிகமாக சகலதுறை ஆட்டக்காரர் என்கின்ற பெருமையோடு இப்போது பிளாஸ்டர் விளையாட்டு அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். அவரை தொடர்ந்து நிகழ்விலே கௌரவிக்கப்பட இருக்கின்ற ஒரு வீரர், பிளாஸ்டர் விளையாட்டு மைதானத்துக்குள் அவர் துடுப்பு மட்டையோடு இறங்குகின்ற போது ரசிகர்களுடைய கரகோஷம் மிக ஆரவாரமாக இருக்கும். அந்த அளவுக்கு புகழ் பெற்ற ஒருவர், மாகாண அளவிலே தன்னுடைய திறமையினை வெளிப்படுத்திய ஒரு வீரராகவும் தன்னை அடையாளப்படுத்தியிருக்கின்றார். எப்போதுமே கிரிக்கெட் என்பது எப்போதும் பொருத்தமான ஒருவராக அவருடைய அசைவுகள், அவருடைய ஆட்டத்தினுடைய நுணுக்கங்கள், கிரிக்கெட் வீரர் மைதானத்திலே நின்று ஆடுகின்ற அளவுக்கு அவர்களை பிரதிபலிக்கின்ற ஒரு வீரராக அவருடைய ஆட்டம் எப்போதுமே இருக்கும். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய துடுப்பாட்ட வீரர் ANM ஆஃபாக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை வீச்சாளர். எப்போதுமே பந்து வீச்சுக்கள் என்பது போட்டியினுடைய வெற்றியினை தீர்மானிக்கின்ற, எனவே உலக அரங்கிலே பேசப்படுகின்ற வக்கார் யூனிஸ், அதே போல வஷீம் அக்ரம் போன்ற பந்து வீச்சாளர்கள் எப்பொழுதுமே போட்டியினுடைய தன்மையினை மாற்றுகின்ற அளவுக்கு வல்லமை கொண்டவர்கள். அப்படி சாய்ந்தமர்ந்த பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்திலும் ஒரு இடது கை பந்து வீச்சாளர் இப்போது அழைக்கின்றோம். சந்தர்ப்பத்திலே இந்த கௌரவத்தை பெற்றுக் கொள்வதற்கு CMM முனாஸ் அவர்களை அழைக்கின்றோம். நிகழ்விலே கௌரவத்தை பெற்றுக் கொள்வதற்கு CMM முனாஸ் அவர்களை நீங்கள் கைதட்டி கரகோஷம் செய்து ஆரவாரம் செய்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதையும் மீண்டும் பதிவு செய்து கொள்கிறோம். அம்பியா நடுவர் ஜெஸ்மியை கூப்பிடுங்க போறது வீரர்களுக்கு. ஆம், இந்த சந்தர்ப்பத்திலே வீரர்களுக்கான கௌரவத்தை வழங்குவதற்கு இலங்கை நடுவர் சங்கத்தினுடைய தரம் 3க்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு நடுவர், நமது பிராந்தியத்திலே இருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் உந்து சக்தியாக இருக்கின்ற ஒருவர், தன்னுடைய பருவ காலத்திலிருந்து கிரிக்கெட் துறையிலும் உதைப்பந்தாட்ட துறையிலும் பலரை உருவாக்குவதில் அவருடைய பங்களிப்பு இந்த பிராந்தியத்திலே அதிகமாக இருக்கின்றது. எனவே இன்னும் வளர்ந்து இந்த பிராந்தியத்தினுடைய பெருமையை, விளையாட்டுத் துறையினுடைய பெருமையை சர்வதேச அரங்குகளிலும் ஒழிக்கச் செய்கின்ற உந்து சக்தியாக அவருடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இப்போது வீரர்களுக்கான இந்த கௌரவத்தை வழங்குவதற்கு அன்போடு நண்பர் ஜெஸ்மின் அவர்களை அழைக்கின்றோம். இலங்கை நடுவர் சங்கத்தினுடைய தரம் 3க்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நடுவராக இருக்கின்ற நண்பர் ஜெஸ்மின் இப்போது இந்த அவையிலே கௌரவத்தை பெற்றுக் கொள்வதற்கு MJM சஃபான் அவர்களை அழைக்கின்றோம். MJM சஃபான் அவர்களை அழைக்கின்றோம். கைதட்டி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு அழைக்கின்றோம். எனவே இவ்வாறான கிரிக்கெட் போட்டிகளூடாகத்தான் திசை மாறி செல்லுகின்ற இளைஞர்களை விளையாட்டுத் துறையின் பக்கம் இழுக்கின்ற போது ஒரு ஆரோக்கியமான சமூக கட்டமைப்பை இந்த பிராந்தியத்திலே ஏற்படுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு இப்போது நிகழ்விலே KM ரிஃபான் என்கின்ற அந்த வீரரை அழைக்கின்றோம். KM ரிஃபான் அவர்கள் முக்கியமாக சொல்லணுமோ சொல்லுங்க. இந்த எல்லா அந்த நிகழ்ச்சிகள்லாம் மூலகத்தை ராஜ்காம் இவர் இல்லாத இந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுல நிகழ்விலே அடுத்த கௌரவத்தை பெற்றுக் கொள்வதற்கு பாகிஸ்தான் அணியினை பொறுத்தவரையிலே
கிரிக்கெட் வீரர்களாகவும் ஆன்மீக துறையிலும் தங்களை அடையாளப்படுத்திய வீரர்கள் இருக்கின்றார்கள். சைட் அன்பர், யூசுப் யோஹானா, அதே போல இன்சுமாமுல் ஹக் போன்றவர்கள் ஆன்மீக துறையிலும் ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்திலும் விளையாட்டு ஆன்மீகம் என்கின்ற இரண்டு பக்கங்களையும் ஒரே நேர்கோட்டிலே கொண்டு செல்கின்ற ஒரு வீரர். இந்த நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் இந்த நிகழ்வுகளுக்கு பக்கத்துணையாக உழைக்கின்ற ஒரு சிரேஷ்ட வீரர் நண்பர் எஸ்.ஏ. அஸ்காம் அவர்கள், மௌலவி அவர்களை அழைக்கின்றோம் நிகழ்விலே இந்த கௌரவத்தை பெற்றுக் கொள்வதற்கு. அவரை தொடர்ந்து ஒரு சகலதுறை ஆட்டக்காரர் எஸ்.டி. ஃபாயிஸ் அவர்களை அழைக்கின்றோம். ஒரு சகலதுறை ஆட்டக்காரர் எஸ்.டி. ஃபாயிஸ் அவர்கள் ஒரு சிறந்த சகலத்துறை ஆட்டக்காரர் என்று பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய முகாமையாளர் அவர்களுடைய பொன்வாய் மொழிந்திருக்கிறது. எனவே அவரையும் அன்போடு அழைத்து அவருக்கான கௌரவம் வழங்கப்படுகின்றது. அடுத்து ஃபைட்டாஜா கூப்பிடுங்க, மேலிட்டாம போகிறதுக்கு. நிகழ்விலே வீரர்களுக்கான கௌரவத்தை வழங்குவதற்கு பிரதம அதிதி ஃபரீத் ஆஜியார் அவர்களை அழைக்கின்றோம். ஃபரீத் ஆஜியார் அவர்களுக்கான சந்தர்ப்பம். நிகழ்விலே அடுத்து YM ஜர்ஃபான் அவர்களை அழைக்கின்றோம். நிகழ்விலே கௌரவத்தை பெற்றுக் கொள்வதற்கு YM ஜர்ஃபான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கழகத்துக்கு வெளிநாடுகளிலே இருந்து பல உதவிகளை செய்து இந்த கழகத்தினுடைய வளர்ச்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒருவர் நிகழ்விலே அடுத்து கௌரவிக்கப்பட இருக்கின்றார். APM சிராஜ் அவர்களை அழைக்கின்றோம். நிகழ்விலே பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய வளர்ச்சியிலே மிக கணிசமான பங்களிப்பினை செய்த ஒருவர். அவரை தொடர்ந்து லீடர் அஷ்ர வித்யாலயத்தினுடைய கிரிக்கெட் கோச்சாக இருக்கின்ற ஆசிரியர் AG அஸ்கர் அவர்களை அழைக்கின்றோம். நிகழ்விலே அவருக்கான கௌரவம் இடம்பெற இருக்கின்றது. ஆசிரியர் AG அஸ்கர் அவர்களை அழைக்கின்றோம். நிகழ்விலே சகலதுறை ஆட்டக்காரர், அதே போல என்கின்ற பெருமை அவருக்கு இருக்கிறது. எனவே அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவரை தொடர்ந்து MFM சகீப் அவர்களை அழைக்கின்றோம். MFM சகீப் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்த கௌரவத்தை வழங்கி கௌரவிக்கின்றார் கூட்டுறவு ஆணைக்குழுவினுடைய கௌரவ உறுப்பினராக இருக்கின்ற நூருல் ஹுதா உமர் அவர்கள். அவரை தொடர்ந்து இப்போது சகீப் அவர்கள், அவரை தொடர்ந்து MPM ஜவாத் அவர்களை அழைக்கின்றோம். MPM ஜவாத் அவர்களை அடுத்து அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து அடுத்த வீரர் AM மிதாத் அவர்களை அழைக்கின்றோம். மன்னிக்க வேண்டும், மிதாத் அவர்களை அடுத்து அழைக்கின்றோம். அடுத்த கௌரவத்தை வழங்குவதற்கு பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய செயலாளர் நிசார் அவர்களை அழைக்கின்றோம். மன்னிக்க வேண்டும், பிரதி தலைவர் நிசார் அவர்களினால் இப்போது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது. பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய பிரதி தலைவர் ஓய்வு பெற்ற பிரதி அதிபர் நிசார் சார் அவர்களினால் இப்போது கௌரவம் வழங்கப்பட இருக்கின்றது. நிகழ்விலே அழைக்கின்றோம் ஜே கசூன் அவர்களை அழைக்கின்றோம். ஜே கசூன். அவரை தொடர்ந்து HM ஆல்சன் அவர்களை அழைக்கின்றோம். HM ஆல்சன் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்த ரீஷாத் அவர்களை வழங்குகிறோம். அதனைத் தொடர்ந்து வீரர்களுக்கான கௌரவத்தை வழங்குவதற்கு பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்
நண்பர் ரிஷாட் அவர்களை அன்போடு சபைக்கு முன்னால் அழைக்கின்றோம். ரிஷாட் அவர்களை அழைக்கின்றோம். மத்திய கிழக்கு நாடுகளிலே இருந்து கழகத்துக்காக பல உதவிகளை வழங்குகின்ற ரிஷாட் அவர்களை அழைக்கின்றோம். இப்போது AM ரிஸ்கான் அவர்களை அழைக்கின்றோம். வீரர் AM ரிஸ்கான். AM ரிஸ்கான் அவர்களை அழைக்கின்றோம். நம்முடைய ஃபயாஸா நிகழ்விலே அடுத்த கௌரவத்தை பெற்றுக்கொள்வதற்கு அல்ஜலால் விளையாட்டு மைதானத்திலே சிறு பிராயத்திலிருந்து பயிற்சிகளில் ஈடுபட்டு இந்த தேசம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு வீரராக தன்னை அடையாளப்படுத்தியிருக்கின்ற ஒருவர், பல போட்டிகளுக்கு நடுவராக அழைக்கப்படுகின்ற ஒருவர். ஏனென்றால் கிரிக்கெட் போட்டிகளுடைய முடிவுகளை மாற்றுகின்ற வல்லமை நடுவர்களுக்கும் இருக்கின்றது. எனவே நிதானமான தீர்ப்புகளால் இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற விளையாட்டு ரசிகர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரு வீரர், பிளாஸ்டர் விளையாட்டு கழகத்தினுடைய உறுப்பினர், வீரர் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தோடு அடையாளத்தோடு இடதுகை துடுப்பாட்ட வீரர் AM ஃபயாஸ் அவர்களை அழைக்கின்றோம். நிகழ்விலே கௌரவத்தை பெற்றுக் கொள்வதற்கு AM ஃபயாஸ் அதனைத் தொடர்ந்து நிகழ்விலே வீரர்களுக்கான கௌரவத்தை வழங்குவதற்கு நூருல் அமீன் அவர்களை அழைக்கின்றோம். இலங்கை மின்சார சபையினுடைய உத்தியோகத்தராக இருக்கின்ற நூருல் அமீன் அவர்கள் இப்போது வீரர்களுக்கான கௌரவத்தை வழங்கப் போகின்றார்கள். அவரை தொடர்ந்து AM அஸ்பாக் அவர்களை அழைக்கின்றோம். 33 முறை 85 எடுத்து அசாருடைய கிழக்கு 35 33 முறை 88 11 சிக்ஸ் அடிச்சவர் அடிச்சு அடிச்சு கிழக்கு மாநிலத்தை பேசி போயிடுது. எங்களுக்கு கடுமை அஸ்பாக் அவர்களுக்கான கௌரவம் வழங்கப்படுகின்றது. அவரை தொடர்ந்து இந்தியாவில் ஒரு முகமது அசாருடீன், பிளாஸ்டர் விளையாட்டு கழகத்திலும் ஒரு அசாருடீன். எனவே 33 பந்துகளில் அண்மையில் இடம்பெற்ற போட்டி ஒன்றிலே 88 ஓட்டங்களை பெற்ற ஒருவர், 11 சிக்ஸர்களை விளாசி இந்த பிராந்தியத்தினுடைய பெருமதி மிக்க ஒரு வீரராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட AM அசாருடீன் அவர்களை அழைக்கின்றோம். அவருக்கான கௌரவம் இப்போது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. நண்பர் சப்ரீன் அவர்களை அழைக்கின்றோம். நிகழ்விலே விசேட அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாக்ஸ்போல் ஆயில் மார்ட் நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் நண்பர் ஷப்ரீன் அவர்களினால் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அவரை தொடர்ந்து ஒரு சிறந்த பந்து வீச்சாளர் AM முகமது அவர்களை அழைக்கின்றோம். ஒரு சிறந்த பந்து வீச்சாளர் AM முகமது அவர்களை அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து AM அஸ்பாக் அவர்களை அழைக்கின்றோம். AM அஸ்பாக் அவர்கள். அவரை தொடர்ந்து வீரர் AM அப்ராஸ் அவர்களை அழைக்கின்றோம். வீரர் AM அப்ராஸ் அவர்களை அடுத்து அழைக்கின்றோம். ஸ்கோராக இருக்கிறார் 2 பேர். அதுக்கு எல்லா மேட்சிலுக்கும் ஸ்கோர் வாங்குறாரு. பிளாஸ்டர் விளையாட்டு கழகத்தினுடைய புள்ளி கணிப்பிலே ஈடுபடுகின்ற 2 வீரர்கள் இப்போது பாராட்டி கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். பிளாஸ்டர் விளையாட்டு கழகத்தினுடைய எந்த போட்டிகளாக இருந்தாலும் அந்த போட்டிகளுக்கு புள்ளி கணிப்பிலே ஈடுபடுகின்ற 2 வீரர்கள் இப்பொழுது MIM முஃபீஸ் அவர்களை அழைக்கின்றோம். நிகழ்விலே புள்ளி கணிப்பிலே முஃபீஸ் அவர்களை அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து ஒரு கிரிக்கெட் வர்ணனையாளர், ஒரு நல்ல புள்ளி கணிப்பாளர், ஒரு வளர்ந்து வருகின்ற இளம் அறிவிப்பாளர் என்கின்ற பெருமையோடு இப்போது மேடையிலே அழைக்கப் போகின்றோம். அன்புக்குரிய சகோதரர் AWM ஜாவித் அவர்களை அழைக்கின்றோம். பிளாஸ்டர் விளையாட்டு கழகத்தினுடைய ஒவ்வொரு போட்டிகளிலும் புள்ளி கணிப்பிலே ஈடுபடுகின்ற AWM ஜாவித் அவர்கள் ஒரு சிறந்த வர்ணனையாளர். எனவே அவருக்கான எதிர்காலத்துக்காக பிரார்த்தித்தவர்களாக இப்போது இந்த அவையிலே அவருக்கான கௌரவம் வழங்கப்படுகிறது. இப்போது இந்த வீரர்கள் கௌரவிக்கப்பட்டிருப்பது 2
சுற்றுப் போட்டிகளிலே விளையாடிய வீரர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்களிலே இடம்பெற்ற 2 சுற்றுப் போட்டிகளிலே கழகத்துக்காக விளையாடி பல திறமைகளை மைதானத்திலே வெளிப்படுத்திய 2 வீரர்கள் இப்பொழுது பாராட்டி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எதிர்காலத்திலே புதிய வீரர்களையும் வரவேற்று அவர்களுக்கான வரவேற்பையும் கௌரவத்தையும் வழங்குவதற்கு பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகம் எப்போதுமே தயாராக இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே அடுத்ததாக சப்ரிக்கான இவர் சப்ரி வந்துக்கிட்டு நல்ல கிரிக்கெட் ஆப்பாக்கு பர்சனல் கொண்டு அவரை வெயில் மாட்டில் கூப்பிடுறாரு. கூப்பிடுங்க நல்லா விரும்பிச்சு கூப்பிடுங்க. ஆப்பாக்கிட்ட அவர் கொடுத்தோம். ஆப்பாக்கு அவருக்கு முற்போல் வெயில் மாட்டோட உரிமையாளர் சப்ரி நல்ல திறமையான அதிகாரி. நிகழ்விலே இந்த பிராந்தியத்தினுடைய கிரிக்கெட் துறையிலே பல சாதனைகளை படைத்து அவருடைய துடுப்பாட்டத்தை பார்க்கின்ற போதும் பார்க்கின்ற ரசிகர்களை கவருகின்ற அளவுக்கு தன்னுடைய துடுப்பாட்ட நுணுக்கத்தை மாற்றி விளையாடி இந்த பிராந்தியத்துக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற ஆஃபாக் அவர்களுக்கான ஒரு தனிப்பட்ட கௌரவத்தை வழங்குவதற்கு இப்போது தயாராகிக் கொண்டிருக்கின்றார். நிகழ்வினுடைய பிரதம விசேட அதிதி பாக்ஸ்பால் ஒயில்மார்ட் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர். அவரும் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரர். மைதானத்திலே அவர் துடுப்பு மட்டையோடு நுழைகின்ற போது பந்து வீசுகின்றவர்கள் பயப்படுகின்ற அளவுக்கு மிக வேகமாக ஓட்டங்களை குவிக்கின்ற ஒரு வீரராக நண்பர் சப்ரீன் கடந்த காலங்களிலே இந்த பிராந்தியத்துக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். பல மைதானங்களிலே விளையாடிய பெருமை அவருக்கு இருக்கிறது. எனவே தொழில் நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாலும் கிரிக்கெட் விளையாடுகின்ற இளைய தலைமுறைக்கு உந்து சக்தியாக இருக்கின்ற ஒரு அனுசரணையாளராக தன்னை அடையாளப்படுத்தியிருக்கின்ற பாக்ஸ்பால் ஒயில்மார்ட் நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் நண்பர் ULM சப்ரி அவர்களை அழைக்கின்றோம். மாகாண ரீதியாக, மாவட்ட ரீதியாக, ஏன் தேசிய ரீதியாக நமது பிராந்தியத்தினுடைய விளையாட்டுத் துறையினுடைய பெருமையினை ஏற்றுமதி செய்த பெருமைக்குரிய நிறைய வீரர்கள் இங்கு இருக்கின்றார்கள். எனவே பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகம் அவ்வாறான வீரர்களை அதிகமாக கொண்டிருக்கின்ற ஒரு கழகம் என்கின்ற பெருமை இருக்கிறது. எனவே இப்போது மேடைக்கு அழைக்கின்றோம். கிரிக்கெட் என்பது எப்போதுமே நான் குறிப்பிடுவதை போல ஒரு ஸ்டைலிஷ் கேம். அந்த ஸ்டைலிஷ் கேமை அந்த கேமுக்கு ஏற்றவாறு விளையாடுகின்ற வல்லமை பொருந்திய ஒருவர். ஏன் தேசிய மைதானங்களில் மாத்திரமல்ல சர்வதேச மைதானங்களிலும் விளையாடுவதற்கு தகுதியான ஒரு வீரரை நமது மண் பெற்றெடுத்திருக்கின்றது என்கின்ற பெருமையோடு கம்பீரத்தோடு இந்த நிகழ்விலே அழைக்கின்றோம். வீரர் ஆஃபாக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்விலே அவருக்கு தனிப்பட்ட கௌரவத்தை வழங்குவதற்கு இந்த சந்தர்ப்பத்திலே நிகழ்விலே கலந்து கொண்ட அதிதிகள், அனுசரணையாளர்கள் அனைவரையும் கழகத்தினுடைய முக்கிய உறுப்பினர்கள், பிரதானிகள் அனைவருமாக இணைந்த கரமாக இந்த கௌரவத்தை அவருக்கு வழங்கி வைக்குமாறு அவருக்கான கௌரவத்தை தொடர்ந்து இன்று இடம்பெற்ற சிநேகபூர்வ கிரிக்கெட் போட்டியிலே அதிக ஓட்டங்களை 90 ஓட்டங்களை பெற்ற ST ஃபாயிஸ் அவர்களை அழைக்கின்றோம். அவருக்கான கௌரவமும் மேடையிலே இடம்பெற இருக்கின்றது. அதே போல பெஸ்ட் பவுலர் AM முகமது அவர்களை அழைக்கின்றோம். பெஸ்ட் பவுலர் AM முகமது அவர்களையும் அழைக்கின்றோம். எனவே 2 வீரர்களுக்குமான நினைவு சின்னங்கள் இப்போது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது என்கின்ற செய்தியோடு பெஸ்ட் பவுலர் சிஃபான் அண்ட் முகமது ஆகிய இருவரையும் அழைக்கின்றோம். பெஸ்ட் பவுலர் சிஃபான் அண்ட் முகமது ஆகிய இருவரையும் அழைக்கின்றோம். அவ்வளவு பாடு வர்றான். நிகழ்விலே அடுத்த கௌரவத்தை பெற்றுக் கொள்வது வளர்ந்து வருகின்ற ஒரு இளம் அறிவிப்பாளர். அண்மை காலமாக பல போட்டிகளிலே, அறிவிப்பு துறை சார்ந்த போட்டிகளிலே பல திறமைகளை வெளிப்படுத்திய ஒருவர். கலை இலக்கியத்தோடு மிக அதிகமான ஈடுபாடு கொண்ட ஒருவர். நமது பாரம்பரிய பொல்லடியான அந்த பொல்லடியை இளைய தலைமுறைக்கும் அவரை தொடர்ந்து வருகின்ற தலைமுறைக்கும் கொண்டு செல்வதற்கு நம்பிக்கையான ஒருவராக இருக்கின்ற அறிவிப்பாளர். வளர்ந்து வருகின்ற ஒரு இளம் கிரிக்கெட் வர்ணனையாளர், அறிவிப்பாளர். எதிர்காலத்திலே தேசிய TV தொலைக்காட்சி
ரேடியோ என்று பல துறைகளிலே தன்னை அர்ப்பணிக்கப் போகின்ற தம்பி ராஜித் அவர்களுக்கு இப்போது நிகழ்விலே அந்த கௌரவம் வழங்கப்பட்டிருக்கின்றது. சரி, அடுத்ததாக கௌரவம் பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் அன்பாக அழைத்துக் கொள்வது இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாக்கத்தினுடைய சிரேஷ்ட அறிவிப்பாளர், எனது அன்புக்குரிய ஆசான், சிறந்த காந்த குழுவினுடைய ஒரு சொந்தக்காரர், மதிப்புக்குரிய ரோசன் அசப்சன் அவர்களை அன்பாக அழைத்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கான கௌரவம் இப்போது வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. எங்களுடைய கௌரவ அதிதிகள் மற்றும் பிரதம அதிகாரிகளுடைய பொற்கரங்களினால் அவர்களுக்கான கௌரவம் தற்போது வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. உங்களுடைய பலத்த கரகோஷத்தின் மத்தியிலே அவர்களுக்கான இந்த கௌரவம் தற்போது வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. வெற்றிக்கு நான் வெற்றி பெற்று சாம்பியன் அன்னைக்கு 10,000 பகுதிகளை தெரிஞ்சிடும். இதே ஒழிஞ்சு மெச்சி மழையை தெரிஞ்சதால் ஜோயின் சாம்பியன் 2 கேப்பினை கூப்பிடுங்க. ஏன்னு சொல்லுவான். இன்றைய சிநேகபூர்வ போட்டியிலே மழை காரணமாக போட்டி நிறுத்தப்பட்டிருந்தாலும், எனவே இந்த போட்டி சமநிலையில் நிறைவுற்றது என்று எண்ண கருதி இப்போது அவர்களுக்கான காசோலை வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றது. 2 அணித் தலைவர்களையும் பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய யூஎல் ரில்வான், அதே போல பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய பிரவுன், ஏஎன்எம் ஜலூட் ஆகிய 2 ஜாயிண்ட் சாம்பியன் 2 அணித் தலைவர்களையும் அழைக்கின்றோம். நிகழ்விலே அதிதிகள், விசேட அதிதிகள், பிரதம அதிதிகள் அனைவரும் இணைந்து இந்த நிகழ்விலே அவர்களுக்கான அந்த ட்ராஃபியினை வழங்கி கௌரவிக்க இருக்கின்றார்கள். 2 அணித் தலைவர்களையும் உடனடியாக அழைக்கின்றோம் நிகழ்விலே. சாய்ந்தமர்ந்த பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய அண்மைக்கால வெற்றியினுடைய வெற்றி கிண்ணம் இப்போது 2 அணி தலைவர்களுக்கும் ஜாயிண்ட் வினர்ஸ் என்கின்ற மகுடத்தில் இப்போது அவர்களுக்கான வெற்றி கிண்ணம் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அதிதிகள் அனைவரும் இணைந்த கரமாக அவர்களுக்கான வெற்றி கிண்ணத்தை வழங்கி கௌரவிக்கப்படும். இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி உரை வழங்குவதற்கு கழகத்தினுடைய புள்ளி கணிப்பாளர், வர்ணனையாளர் AWN ஜாவித் அவர்களை அழைக்கின்றோம். நிகழ்விலே நன்றி உரை வழங்குகிறார். ஆமாம், இந்த சந்தர்ப்பத்திலே பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய வெற்றி என்பது மிக பிரமாதமான ஒரு வெற்றி. இந்த பிராந்தியத்துக்கு அவர்கள் வெற்றிகளை கொண்டு வந்து குவிப்பதற்கு எப்போதும் பின்னணியாக நின்று உழைக்கின்ற பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய முகாமையாளர், பல தியாகங்களுக்கு மத்தியிலே இந்த கழகத்தினுடைய வீரர்களை தன்னுடைய சொந்த பிள்ளைகள் போல பார்க்கின்ற ஒருவர், அவர்களுடைய எதிர்காலத்திலே எப்போதும் கண்ணுங்கருத்துமாக இருக்கின்றவர், அவர்களுடைய திறமைகளில் எப்போதுமே ஒரு அடிநாதமாக இருக்கின்ற ஒருவர். இந்த கழகத்துக்கு அவர் கிடைத்திருப்பது ஒரு வரம் என்கின்ற அந்த வர்ணனையோடு இந்த நிகழ்விலே பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய முகாமையாளர் நண்பர் பஸ்மிர் அவர்களுக்கு இப்போது இணைந்த கரமாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்ற சிறப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. மேடையிலே வருகிறது இந்த பொன்னாடையினை பெற்றுக் கொள்ளுமாறு அழைக்கின்றோம். பிளாஸ்டர் விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் MB பாஜில் அவர்களின் கரத்தினால் இப்போது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. நிகழ்விலே அடுத்து இந்த நிகழ்வுகள் அனைத்தும் மிக சிறப்பாக
இடம்பெற்று முடியும் தருவாயை எட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே தாருஷ் ஷஃபா தொலைக்காட்சியிலே இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக அஞ்சல் செய்யப்படுகிறது என்கின்ற விடயத்தையும் மீண்டும் ஒரு தடவை பதிவு செய்து கொண்டு நிகழ்விலே நன்றி உரை வழங்குவதற்கு ஜாபீர். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது பிளாஸ்டர்ஸ் கழகத்தினுடைய 2 சாதனைகளை பாராட்டி கௌரவிக்கின்ற இந்த நிகழ்விலே இறுதியாக நன்றி சொல்வதற்காக நான் இப்போது வருகை தந்திருக்கின்றேன். அந்த வகையில் நிகழ்வுடைய பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருந்த எங்கள் அன்புக்குரிய எஃப்எஸ்ஐன் அவர்களுக்கு இந்த வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று மற்றொரு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அமானா நட்படி மன்றத்தினுடைய தலைவராக இருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய ஃபரீதாஜர் அவர்களுக்கும் இந்த வேளையில் எங்கள் கழகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இன்றைய நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கிய நிகழ்வுடைய விசேட அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய சஃப்ரினானா அவர்களுக்கு இந்த வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று எமது கழகத்தினுடைய தலைவர் என்றும் எங்களோடு தொடர்ச்சியாக எங்களோடு வழிநடாத்தி செல்கின்ற எங்களுடைய தலைவர் MPM ஃபாஜினானா அவர்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று எமது கழகத்தினுடைய செயலாளர் ACM நிசார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதே போன்று நிகழ்வினுடைய முக்கிய கதாநாயகராக இருக்கின்ற எமது பிளாஸ்டர்ஸ் கழகத்தினுடைய வீரர்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்வு இடம்பெறுவதற்கு எங்களுக்கு அனுசரணை வழங்கியிருந்த நிகழ்வினுடைய அனுசரணையாளர்கள் இந்த வேளையில் ஞாபகப்படுத்த வேண்டும். உண்மையில் கட்டார் நாட்டில் எமது அணியிலே விளையாடி இப்போது கட்டார் நாட்டிலே தொழில் புரிந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அணியுடைய முன்னணி வீரர்களான சஹீல், அதே போன்று அத்தீப், அதே போன்று சவுக்கி, இஸ்ரத், அதே போன்று மின்ஹாஜ், முஃபீத் ஆகிய வீரர்களுக்கும் இந்த வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று நிகழ்வுக்கு மற்றொரு அனுசரணையாளராக இருந்து கொண்டிருக்கின்ற மயோன் டிராவல்ஸ் நிறுவனத்துடைய நிறைவேற்று பணிப்பாளர் எங்கள் அன்புக்குரிய ரிஸ்வானா அவர்களுக்கும் அதே போன்று சவுதி நாட்டிலிருந்து வருகை தந்து எமது கழகத்தோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற மற்றொரு அனுசரணையாளர் ரீசத் நானா, அதே போன்று அமீன் நானா அவர்களுக்கும் அதே போன்று எமது கழகத்தினுடைய பயிற்றுவிப்பாளர் எங்கள் அன்புக்குரிய ரஜாய்சர் அவர்களுக்கும் அதே போன்று எமது நிகழ்வினை நேரடியாக அஞ்சு செய்து கொண்டிருக்கின்ற தாருஷ் ஷஃபா முகநூல் வாயிலாக நேரடி அஞ்சு செய்து கொண்டிருக்கின்ற அதனுடைய பணியாளர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த போட்டியினை சிறப்பாக வர்ணனை வழங்கியிருந்த எங்களுடைய வர்ணனையாளர் எங்கள் அன்புக்குரிய சிரேஷ்ட அறிவிப்பாளர் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிய எங்கள் அன்புக்குரிய ரோசன் அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று மற்றொரு வர்ணனையாளர் எங்கள் அன்புக்குரிய ராஜித் அவர்களுக்கு இந்த வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்வினை இந்த பாடசாலையில் நடாத்துவதற்கு இந்த மண்டப உதவினை வழங்கியிருந்த சாய்ந்தவரது அல்ஜால் வித்தியாலயத்தினுடைய அதிபர், அதே போன்று பிரதி அதிபர், அதே போன்று அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக எங்கள் கழகத்திலே இருக்கின்ற உறுப்பினர் இந்த பாடசாலையுடைய பிரதி அதிபர் சிராஜ் சார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த நாளினுடைய போட்டியினை மிக சிறப்பாக நடாத்துவதற்கு அனுசரணை வழங்கியிருந்த அந்த அனுசரணையாளர்களுக்கு எங்களுக்கு கைகோர்த்திருந்த எங்கள் அன்புக்குரிய அஸ்காம் நான் அவர்களுக்கும் இந்த வேளையை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த சாதனைகள் படைத்த சாதனை மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த வேளையை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கணுமோ மறந்திருக்கணுமோ அனைவரும் நன்றியினை ஏற்றுக்கொண்டு இறுதியாக நன்றி உரையினை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் அனைத்து வீரர்களையும் முன்னாள் வருகை தருமாறு அன்பை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற பதக்கம் அதே போன்று ஞாபக சின்னங்களோடு வருகை தந்து புகைப்படத்துக்கு முன்னால் வருகை தருமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். லைவாக போடுங்க. அப்படியே வந்து இல்லையா இப்போ மின்னலோட ஊராங்க அப்படி போது அப்படி நாட்டம் வேண்டிவாங்க. எதாருமா பேசுவாங்க. மெடல போடு வாங்க, மெடல போடுங்க, மெடல போடுங்க, மெடல போடுங்க.
இல்லை ஜூம் பண்ணி போடுறது மற்றது தொங்கல் அப்படியே வந்தது சாப்பாடு இல்லை